السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால் ரமதானுடைய பிறை 14 அல்லாஹ் தஆலா நம்மை அடைய செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். 14 இரவுகள் ஆயிரத்திலும் சந்தோஷம். அல்லாஹ் நமக்கு 14 இரவுகளை நமக்கு நோன்பு வைக்க தௌஃபீக் செய்தானே. 14 இரவுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு தராவி தொழுக தௌஃபீக் செய்தானே என்றெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம். 13 நோன்பு வச்சாச்சு. ஒரு பக்கம் 14 நோன்பு போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. பாதி நாள் போயிடுச்சே, இன்னும் கொஞ்ச நாள் தானே பாக்கி இருக்குது. ரமதான் இவ்வளோ சீக்கிரம் போகுதே என்றும் ஒரு கவலையும் இருக்கிறது. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ப கியாமத்தில் நாட்கள் வேகமாக ஓடும்னாங்க. ஒரு வருடம் ஒரு மாதம் மாதிரி போயிடும், ஒரு மாதம் ஒரு வாரம் மாதிரி போயிடும், ஒரு வாரம் என்பது ஒரு நாள் மாதிரி போயிடும், ஒரு நாள் ஒரு மணி நேரம் மாதிரி போயிடும், ஒரு மணி நேரம் ஒரு வினாடி மாதிரி போயிடும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய குர்பில் விளைஞ்சுங்களா. இது ஷர்ரில் கழிக்கிறவங்களுக்கும் அப்படி தான், ஹைரில் கழிக்கிறவங்களுக்கும் அப்படி தான். யார் எதன் பக்கம் ஆசை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நேரம் போகிறது தெரியாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கும். கொஞ்சம் சவுண்டை கூட்டி கொஞ்சம். ஜி சினிமா பார்க்குறான், மணிக்கணக்கில் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். 3 மணி நேரம் போகிறதே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. காரணம் அவனுடைய ஆசை அதன் மேலே உட்காந்துருக்கு. ஜி கிரிக்கெட் பார்க்குறான், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டைம் போகுது. ஜி நேரம் போகிறதே தெரியாமல் பார்க்குறான். ஒரு நாள் கழிஞ்சிருது அவன் வாழ்க்கையில். ஜி சூஃபியாக்கள் ஒவ்வொரு நொடி நேரத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த நேமத்தை நம்ம வீணாக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சாங்க. ஏன் சவுண்டு வருது? கொடுக்குறது டிஸ் பண்ண ஜி விளைஞ்சிங்களா? அதிசயம் எடுத்தீங்களா? நாட்கள் அவ்வளோ சுருக்கமாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுறான். காலங்கள் சுருக்கமாக அல்லாஹ். அப்போ இந்த ரமதான் நம்மை விட்டு போகிறது என்ற ஒரு கவலை நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த இருக்கக்கூடிய நேரங்களையாவது நாம் அதிகமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்று நாம் பாடுபட வேண்டும். வளைஞ்சுங்களா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுத்த நிஅமத்துகள் பல வகை இருக்குது. சில நிஅமத்துகளை நாம் விட்டுவிட்டால் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ளலாம். சில நேமத்திற்கு அதை விட்டுட்டால் திரும்ப அதை பெறவே முடியாது, அதுக்கு நிவர்த்தியே கிடையாது.
ஒருத்தன் வீடு வச்சுருந்தான், எழுந்துட்டான், அந்த வீட்டை எவனா எழுதி வாங்கிக்கிட்டான், பிடிங்கிட்டான். ஜி அதுக்கு நிவர்த்தி இருக்கா இல்லையா? ஜி நிவர்த்தி செஞ்சுக்கலாம், திரும்ப சம்பாரித்து விட்ட வாங்கிக்கலாம். காடு தோட்டம் இருந்துச்சு போயிட்டு திரும்ப சம்பாரிச்சுக்கலாம். சொத்து சுகம் வச்சுருந்தான், அண்ணன் தம்பி துரோகம் செஞ்சு பிடிங்கிட்டான், விடு திரும்ப வாங்கிக்கலாம், திரும்ப சம்பாரிச்சுக்கலாம். ஒரு சில நேமத்துகள் இருக்குது, அது போயிடுச்சுன்னா திரும்ப நீ வாழ்நாள் முட்டி மோதனாலும் கிடைக்காது, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது. மற்ற எல்லாமே கிடைச்சிடும். பிவியே ஒன்று விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா கூட வேறு பிவி கிடைக்கலாம். பையன் கோச்சிட்டு போயிட்டான், இன்னொரு பிள்ளை கூட பெற்றுக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீ இழந்தால் கிடைக்காதது ஒன்று வக்து, நேரம். ரெண்டாவது என்ன சொல்ல பார்ப்போம்? பெற்றோர்கள். நீ இழந்தால் மீண்டும் கிடைக்காத ஒன்று விளைஞ்சுங்களா? ஒன்று வக்து, இன்னொன்று உனக்கு கிடைத்த தாய் தந்தை, மூணாவது ஒரு ஷேக். ஷேக் இருக்கும்போது நீ போனாலும் கை சேதம். சூஃபியாக்கள் எழுதுகிறாங்க, அது நீ இருக்கும்போது அவன் ஷேக் போயிட்டாலும் கை சேதம்ட்டான். ஜி நீ ஹயாத்தாக இருக்கும்போது அவன் ஷேக் அல்லாட்ட போயிட்டாங்க, அதுவும் கை சேதம் தான். ஷேக் ஹயாத்தாக இருக்கும்போது நீ போயிட்ட, அதுவும் கை சேதம் தான். எவ்வளவு நேரம் அல்லாஹ் தஆலா அவர்களோடு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தானோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோ. குனுமா சாதிகீன்களோடு இரு. ஒரு நேரம் வரும், திரும்ப அவங்க மூஞ்சியில் முழிக்கவே முடியாத மாதிரி ஆக்கிடுவான் அல்லாஹ் தஆலா. இப்போ அல்லாஹ் தஆலா சில நேரங்களை கொடுப்பான், அந்த நேரத்தை நம்ம அதை பயன்படுத்தாவிட்டால் ஒரு நேரம் வரும், திரும்ப கனெக்ஷனே இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவோம். நீ ஆசைப்பட்டாலும் வர முடியாது, அந்த மாதிரி ஒன்றைய தூரமாக்கிடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அப்புறமேலு சந்தியில் நின்று அழுவ, உன் காசு பணத்தை வச்சு என்ன செய்ய போகிற, வீடு வாசல் வச்சு என்ன செய்ய போகிற. இப்போ ஷேக் நாயகம் அல்லாட்ட போயிட்டாங்க, இப்போ உட்காந்து எல்லாம் ஏங்குறாங்க, நிஜமான நம்ம பயன்படுத்தக்கூடிய காலத்தில் பயன்படுத்தலையே அப்படின்னு. என்ன செய்ய முடியும்? ஒன்றும் முடியாது ஜி, ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி பெற்றோர்கள் அல்லாஹ் கொடுத்த ஒரு நேமத்து. அல்லாஹ் தஆலா அவங்க 2 பேரில் ஒருத்தரையோ 2 பேரையோ நாம் சற்று வளர்ந்த காலத்தில், கையில் கொஞ்சம் காசு இருக்கிற காலத்தில், நமக்கு அவங்க ஹிதுமத் செய்ய தகுதி உள்ள காலத்தில் நமக்கு கிடைக்கிறதே பெரிய ரஹ்மத். இம்மா எபுலுகன்ன, உங்களிடத்தில் அவர்கள் சேர்ந்தால், அஹதுஹுமா கிலாகுமா, அவர்கள் ஒருவரோ அல்லது இருவரோ உண்மை அடைந்தால், அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சினா, ஃபலா தகுல்லஹுமா உஃப், சி என்ன அவங்களுடைய ஒரு செயலை கண்டு சடைந்து கொள்ளாதே. புண்ணார்த்தம் என்னன்னு கேட்டால், என்ன அப்படி செய்கிறாங்களோ, வயசாகிடுச்சு சில பேர் அப்படி தான், என்ன செய்கிறது அப்படின்னு சடைஞ்சிக்கிறது அவங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தை கண்டு. எப்படிங்களா இப்போ தான் தொணத்தொண்டு ஏதாவது அப்படிங்கிறது என்று அவருடைய எந்த காரியத்தையும் சடைந்து கொள்ளாதீர்கள், ரொம்ப தப்பு. அவருடைய எந்த காரியங்களும் எத்திராஸ் செய்யாத. தீனில் உன்னை விட அவங்க கம்மியாக இருப்பாங்க சில நேரங்களில். நீ தாஜ்ஜுத் தொழுவ, அவங்க தொழுவ மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால், நீ 5 நேரம் ஃபராயில்களை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பாய், ஃபரல் தொழுகை. ஒருத்தனுடைய தகப்பனார் 5 நேரம் தொழுகையாளியாக இல்லை, ஆனாலும் இவருக்கு சொர்க்கம் அவர்கிட்ட தான். ரிலர் ரப்பி ஃபி ரிலல் வாலிதின்னு சொன்னாங்களே, வலவுக்கான ஃபாசிக்கான்னு நான் சேர்த்துறேன், அப்படி இல்லை, ஹதீஸில் இல்லை பை. கருத்து அதுதான். தந்தை ஃபாசிக்காக இருந்தாலும் சரி, அவர் உன்னை பாவ காரியங்களை தூண்டினா நீ செய்ய தேவையில்லை, அதுவும் அல்லாஹ் குர்ஆன்னு சொல்லிட்டான். மற்றபடி நீ அவர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஹத்தாக்கே அவர் காஃபிராக இருந்தாலும் சரி தான், அவர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவர் உன்னை ஷிர்க் வைக்கலாம், வாடா கோயிலுக்கு போகிறான்னா நீ போகாத, தண்ணி கொண்டு வானா கொண்டு வா, உன் காசை கொடுன்னா கொடு. ஜி சொல்கிறேன், அல்ல சொல்கிறேன் குர்ஆன்ல என்ன ஆயிட்டு, வயின் ஜாஹதாக்க அலான் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஉஹுமா வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. உன் தந்தை ஒரு கால்
அல்லாஹ் காப்பாற்றுவானாங்க. முஷ்ரிக்காக இருந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படியும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும்படியும் உன்னை அவர் தூண்டினால், ஜி உன் தந்தையோ உன் தாயோ, ஃபலா துத்திஹுமா, அப்போ அவங்க ரெண்டு பேருடைய பேச்சை நீ கேட்காத. ஆனால் அவ சாஹிபுஹுமா ஃபி துன்யா மாரூஃபா, துனியா விஷயத்தில் அவர்கிட்ட மிக நல்ல முறையில் நடந்து கொள். எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு. துரோகம் செய்ய உனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஜி சாஹிபுமா துனியா மாரூஃபா, துனியா விஷயத்தில் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை கேட்டு. அகீதா விஷயத்தில் உங்கள் தாய் தந்தையை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. அப்போ யாரை பின்பற்றுறதுங்க? அகீதா விஷயத்தில், கொள்கை விஷயத்தில், அல்லாஹ் ரசூலுடைய செய்திகள் விஷயத்தில் தாய் தந்தையை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. துனியாவுக்கும் முக்கியத்துவம் கொடு, துனியாவில் அவர்களுக்கு பேச்சு கேட்டுக்கும். அப்போ யாரை பின்பற்றணும்? வத்தபி சபீல மன் அனாப இலைய, யார் சதா என் பக்கமே முன்னோக்கி இருக்கிறாரோ, அவர் எந்திரிச்சா என்ன பற்றி தான் பேசுகிறாரு, உட்காந்தா என்ன பற்றி தான் பேசுகிறாரு, படுத்தா என்ன பற்றி தான் பேசுகிறாரு, சிந்தனை முழுவதும் என் பக்கமே இருக்கிறதோ அவர் பேச்சு கேளு, நல்லா இருப்பார். என்ன சொல்ல பாருங்க, வாப்பா பேச்சுக்க, வாப்பா துனியா விஷயத்தில் அவங்க பேச்சை கேட்டுக்கோ. இன்னும் கொஞ்சம் சவுண்டை கூட்டம் ஜி, ஏன் அப்படி? நான் ரொம்ப கற்ற வேண்டியிருக்கிறேன் நான். இளைஞமா ஒத்தபே சபீலமன் அனாப இலைய, என்னது என்ன பூச்சி பிடிங்க, பிடிச்சி வெளிப்படுங்க. நாஃபியவதா லார ஃபில் இல்லைல்லான்னு பயான் செய்வோம். ஒரு கரப்பாம்பூச்சி சபையில் விழுந்து எல்லோரும் டான்ஸ் ஆடுவோம். ஒரு கரப்பாம்பூச்சிக்கு இந்த பயம்னா பிடிச்சிங்களா இல்லையா? பிடிச்சிங்களா? அப்படி அது ஒரு வகையில் என்ன பாய், ஒரு வகையில் வந்து அது ஷைத்தான் பயான இடையில நிப்பாட்டுறது, ஒரு வகையில் அதுவும் ரஹமத் தான். தூங்குறோம் முடிச்சுக்கிறோம் பாருங்க, பயான்னு சொன்னால் தூக்கம் தொக்குது, கருப்பாம்பூச்சிடா அப்படின்னு படி பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு உயிர் வந்துருச்சு. ஒரு வகையில் ஒரு தூங்குறோம் முடிச்சிடுறாங்க பார்த்தீங்களா? என்ன பை ஜி நைட்டு பயான் நடக்கும்போது தூங்குறவங்களாம் முழிக்கிறதுக்கு காரணமாக போயிட்டுது. எதுங்க? அது ரஹமத் தான். அதில் யாரும் தூங்கிட்டு இருந்தால் கரப்பாம்பூச்சி பிடிச்சி போட்டுவிட்டு போகிறாங்க. அது 2 ரவுண்டு அடித்தோன்னே எல்லாம் முடிச்சிடும். அப்படியே தலைக்கு மேலே 2 ரவுண்டு அடித்தோன்னே யார் தலையில் உட்காருதான்னு தெரியாது, அவங்க எல்லாம் டக்குன்னு முடிச்சிடுவாங்க. அது ஒரு ரஹமத் தான். என்ன சொல்லிட்டுன்னு போயிடுச்சு. சபீல மன் அனாப இலைய, என் பக்கம் முன்னோக்கினாங்களே அவங்க பேச்சு நீ கேளு. அகீதா விஷயத்தில் வாப்பா அம்மா பேச்சு கேட்க தேவையில்லை. துனியா விஷயத்தில் சாஹிபுமா ஃபி துன்யா மாரூஃபா, காசு பணம் கேட்டால் கொடு. அகீதாவில் யார் பேச்சும் கேட்காத. மன் அனாப இலைய, என் பக்கம் சதா அவரோட சிந்தனை முழுசும் என் பக்கம் தான் இருக்கும், அவர் பேச்சை மட்டும்தானே கேட்கணும், இல்லையே கெட்டு போயிடுவார். வத்தபே சபீல மன் அனாபை, அவர் ஏன் அப்படின்னா அவர் தான் நஃப்ஸுக்கு சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சிந்தனை முழுசும் என் பக்கம் தானே இருக்கு. அனாபனா என்ன? ரஜான்னு அர்த்தம் பை. அனாப இலைன்னு அர்த்தம் என்ன? என் பக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனாப இலைய ஃபீ குல்லி ஹவாயிஜிஹி, அவர் தன் எல்லா தேவைகளுக்கும் என் பக்கமே தான் திரும்பி இருக்கிறார். உன் மூஞ்ச கூட பார்க்க மாட்டார். அவர்கிட்ட போய் நீ ஐடியா கேட்டேன்னா அவர் நஃப்ஸுக்கு சொல்ல மாட்டார், உனக்கு நல்லது எதுவும் சொல்லுவார். நீ அதை நஃப்ஸுக்கு சொல்லான்னு விளங்க, நீ தான் நாசமாக போவ. போய் கேட்ட அவர் உன் நஃப்ஸுக்கு சொல்ல மாட்டார், சொல்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சாலும் சரியே விளைஞ்சுங்களா சொன்னாலும் தெரியுது, ஒரு நஃப்ஸுக்கு சொல்ல மாட்டார் அவர். ஏன்? அவர் தான் அல்லாவை இலா ஆக்கி வாழ்கிறாரு, ஹாஜித்ரவா அல்லான்னு ஆக்கி வாழ்கிறாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க? உன்னை அவன் வந்து அழிவிலிருந்தும் பாதுகாப்பதற்காக, கஷ்டத்திலிருந்தும் பாதுகாப்பதற்காக சொல்லுவாங்க.
அப்படி தெரிஞ்சால் அவனை ஷேഖா வச்சுக்கோ. அவர் இனாபத் இருக்குதுன்னு தெரிஞ்சுனா இல்லை ஏன் ஷேഖாகிற அவர் போய் வத்தபி சபீல மன் அனாப இலை வத்தபி மன் தஅல்லமல் குர்ஆன வத்தபி மன் தஅல்லமல் ஃபிக்ஹ வத்தபி மன் தஅல்லமல் அஹாதீஸ அப்படிலாம் சொல்ல பாருங்க. 7 வருஷம் ஓதுனவர்கள், குர்ஆன் கற்றறிந்த அறிஞர்கள், முஃபஸ்ஸீர்கள், முஹத்திஸீன்களை நீ வந்து அவர்கள் வழியை பின்பற்றுன்னு சொல்லவே இல்லை பாருங்க. ஜி கற்றறிந்த கல்வி ஒரு பக்கம் இருக்கும். 7 வருஷம் 70 வருஷம் ஓதுனாலும் ஒரு சிந்தனை முழுசும் புக்கில் இருக்கும். அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை திரும்பலைன்னா வேஸ்ட்டு. இனாபத்து இல்லை, வேஸ்ட். இனாபத்துக்கு 7 வருஷம் ஓதணுமா? அது தேவையில்லை. நீ அப்படி ஆஷிகா அவன் இருந்தாலே போதும், கல்பு அல்லாஹ் பக்கம் திரும்பிடும். அனாப இலையில் இக்குல்லில் ஹவாயிஜி லிக்குலி ஜமீ ஹவாயிஜின்னு அர்த்தம். அவர் சிந்தனை முழுசும் அல்லாஹ்வை தான் இலாஹ் ஆக்கி வாழ்ந்தார். ஒருபோதும் ஷைய இலாஹ் ஆக்கினது இல்லை. அவர்கிட்ட போய் உட்காந்து மஷவரா கேளு, கவனிச்சிங்களா? அவர் உனக்கு சொன்னது கேளு. அது வெளிரங்கத்தில் அவர் நஃப்ஸுக்கு சொல்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த ரங்கத்தில் அது உனக்காக சொல்லியிருப்பார். அவர் தெரிஞ்சே இல்லைங்களா? உனக்காக சொல்லி யாரை நீ இனாபத்து இல்லையோ அவர் வெளிரங்கத்தில் உனக்கு நல்லது சொல்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கல்புக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சு தான் சொல்லுவார். அவர் மாட்டிக்குவார். மஷர் அங்கே போய் செய்யாதுன்ட்டான். மத்தபே சபீலமன் அனாப இலைய உண்மை இலைய மறுஜி இருக்கும் என் பக்கம் தான் நீங்கள் திரும்புவீர்கள். அறிஞ்சுங்களா? அதனால தான் ஹிக்கமில் எழுதுகிறாங்க, உன் ஷேக் காமிலான ஷேக்காக இருந்தால் உன்னிடத்தில் ஒரு வஸ்துவை கேட்பது அவன் ஹக்கிடத்தில் தான் கேட்கிறார்கள், உன்கிட்ட கேட்கவே இல்லை. இது கொடு, ஜோப்பிலுக்கு பேனா எடுன்னு சொன்னால் உனக்கு அதை விட மேலான தரதுக்கு விரும்பிட்டாங்கன்னு அர்த்தம். உன் கஷ்டத்துக்கு நிவர்த்தி அது இருக்குது, அதனால நான் சொன்னதை நீ செய், உனக்கு அல்லாஹ் நிவர்த்தி செய்வான்னு அர்த்தம். அவங்க தன் நஃப்ஸுக்கு கேட்டதாக அர்த்தம். விளங்கிக்காது, தப்பாக விளங்கிக்குவேன். விளைஞ்சோ இல்லைங்களா? மாட்டிக்குவேன். நீங்கள் உன் நஃப்ஸை தூரமாகிறதுக்காண்டி கேட்பாங்க, உன் நஃப்ஸை உடைக்கிறதுக்காண்டி கேட்பாங்க. நீ ஷைய இலாஹ் ஆக்கியிருப்ப, அந்த ஷைய இலாஹ் ஆக்கிறதுல ஹக்கின் பக்கம் இலாஹ் ஆக்கிறதுக்காண்டி கேட்பாங்க. தாதா சர்க்கார் வந்தாங்க லால்பேட் ஷரீஃபுக்கு. ரஃபீக் ஷாகிபுல்லா சர்க்கார் சொந்த வீடு கட்டணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்றேன், முடியல. துண்டு நிலம் இருக்குது, வீடு கட்டணுன்னா காசு இல்லை. எவ்வளோ காசு வேணும்? 10 லட்ச ரூபாய் இருக்கணும் வீடு கட்டுறதுக்கு. அந்த காலத்து எவ்வளோ சொன்னாங்களோ தெரியல. இப்போ எவ்வளோ இப்போ கையில் வச்சுருக்குறேன்? 7,000 ரூபா இருக்குது சர்க்கார். ஒன்றும் செய்ய முடியாது. செங்கல் ஒரு லோடு வாங்க முடியும், 7,000 ரூபா என்ன செய்ய முடியும்? அந்த 7,000 ரூபா நம்ம மதரசா ஜாமியா இலாஹியா நூரியா சக்க வரும்போது கூட சில இஜ்மானுடைய ஹலீஃபாக்களும் வருவாங்க. அவங்க பில் புக் வச்சுருப்பாங்க சர்க்கார் மதரசாக்கு. அவர்கிட்ட கொடுத்து பில்லை வாங்கிக்கிட்டேன், கொடுத்துட்டு வீடு கட்டுங்கள். என்ன பை 7,000 ரூபாய் கொடுத்து பில்லை வாங்கிய மதரசாவுக்கு வீடு ஆரம்பிங்கிட்டாங்க. நான் அடுத்த வருஷம் இங்கே வரப்போ வீடு கட்டியிருக்கணும், 1 பைசா கடன் வாங்கக்கூடாது. இப்படி பிச்சை வாங்குறதா? யார்ட்டையும் போய் காசு கொடுத்து வீடு கட்டணும். அல்லாஹ் இலாஹ் அல்லாட்ட அழுவு கொடுப்பான். அல்லாஹ் ஏன்னா எதுக்காக வேண்டி காசு கேட்டாங்க? அந்த 7,000 ரூபா இருக்குது. ஒரு சிந்தனை முழுசும் எங்கே இருக்கும்? 7,000 ரூபாயில் சிந்தனை முழுசும் இங்கே தான் இருக்கும். இதை வச்சு இது கொஞ்சம் எப்படி சேர்த்தாங்க, இது 7,000 ரூபா என்ன வாங்கலாம், இந்த மாதிரி எப்படி வாங்கிக்கலாம், யார்கிட்ட கடன் யார்கிட்ட வாங்கலாம். சிந்தனை சுத்தமாக நவுத்துறாங்க பாரு, சுத்தமாக நவுத்து எடுத்துட்டு. இப்போ ஹமத்தன் ஒரு சிந்தனை அல்லா பக்கம் போயிடும். கொஞ்சோண்டு சில பேர் இலாஹ் ஆக்கி வச்சுருக்காங்க, அதையும் பிடிங்கி விட்டேன் ஆயிரும். ஹமத்தன் சிந்தனை அல்லா பக்கம் போயிடும். அல்லா அல்லா ஒன்றுமே இல்லை. ரொம்ப 4 பேர்ச்சம்பத்தை உள்ள வச்சுக்கிட்டான். அல்லா சஹருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, அல்லா கொடு, அல்லா நீ கொடுக்கணும், நீ கொடுத்தா நல்லது, கொடுக்கறது 4 பேர்ச்சம்பத்தை வச்சே ஓட்டிடுறேன் இப்படி அப்படின்னு வச்சுருக்கிறான். ஷேഖ് பார்த்தாங்க, இவன் கல்பில் ஏன் அல்லா கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான், கேட்டால் கொடுக்குறவனா சில உதுகுன்னு அஸ்தஜிபில் இருக்குன்றான். இவனுடைய சித்திர கொஞ்சோண்டு பேர்ச்சம்பளத்து மேலே இருக்குது. அதனால இவன் கேட்கறதுல இஹ்லாஸ் இல்லை. சர்க்கார் எத்தனை நாள் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படியா? அந்த 4 பேர்ச்சம்பளத்தை கொடு, பிஸ்மில்லா இந்த பண்ணி கொடுங்க சார், களி பண்ணிட்டா போடா போடா எல்லாம் இதுவாக கேட்டான். இப்போ உண்மையிலேயே என்ன ஆகும்? கை காலெல்லாம் துடிச்சிக்கிட்டு அல்லாட்ட அலருவான். ரொம்பே ஒன்றை விட்டா வேறு கதி இல்லை, செத்து போயிடுவேன் உணவு இல்லைன்னா அல்லாட்ட அழுவான். அலருவான். அல்லாத்துல முழு துனியாவில் அலார அடிக்கும். அந்த மாதிரி ஆயிரும் உன்னுடைய தவக்குள். அந்த மாதிரி ஆயிரும். கொஞ்சோன்னு வச்சு தவக்குள் வச்சுருக்கான் பாருங்க, அல்லாவுக்கு பிடிக்கல. அதை நவுத்து
அதுவும் சித்தியகீன்கள் மக்காமுக்கு போயிட்ட உன் கல்வியில் ஒரு சின்ன வஸ்துக்கள் பிரியிருந்து நோத்திடுவாங்க அதில் கொஞ்சமாச்சு. அது எப்படி நீ சொன்ன பண்ணுச்சு ரீதத் அல்லாஹ் கூட நம்மள மாதிரி அவாமுன்னாசுக்கு அதை விட்டுருவான். மக்காமு சித்தியகீன்ல போயிட்டா ஒரு சின்ன வார்த்தை கூட அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அது எப்படி சொன்ன நீ? எப்படி நான் இருக்க இன்னொரு இலா ஆக்குற நீ? ஓ அனுபவி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருந்தாங்க. 2 பேர் வந்தாங்க, கனவு கண்டான்னு சொன்னாங்க. கனவுக்கு இன்னதான் விளக்கம்னு சொன்னாங்க. ஒருத்தர் கண்ட கனவுக்கு நீ அரசனிடத்தில் அரசனுக்கு ஜூஸ் தயார் பண்ணி தரக்கூடிய பழச்சாறுகளை தயார் செய்து தரக்கூடிய வேலையிலே அரசர் ஈடுபடுத்துவார். அதிலே சொல்ல நல்லா இருப்பார், உங்களை ஜெயில் விடுதலை ஆக்கிடுவார், மன்னிச்சிடுவார் உங்கள் குற்றத்தை. இன்னொருத்தரை அரசர் மன்னிக்க மாட்டார், தூக்கில் போட்டுருவார். உன்னுடைய தலையை பறவைகள்லாம் கொத்தி திங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா விஷயம் முடிஞ்சில்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் உட்காந்துருக்க வேண்டியதானே. இது வரைக்கும் அவங்க லா இலாஹ தான் பயானே செஞ்சாங்க. பயான் எதை பற்றி செஞ்சாங்க? லா இலாஹ தான் பயான் செஞ்சாங்க. 2 பேர் கனவு கேட்டாங்க. நாம் என்ன சொல்லுவோம்? ஏதாவது மசாலா கேட்டாங்க, நான் இதாங்க மசாலா போங்க. கனவு கேட்டாங்க, உட்காருங்க. 2 பேரும் கனவு கேட்டிருக்குறீங்க, கொஞ்சம் நேரம் ஒரு சில செய்தி சொல்கிறேன் கேட்டுக்கிறேன், அப்புறம் கனவு விளக்கம் சொல்கிறேன். நான் அது வரவரன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு உங்களை பார்க்கறதுக்கு நான் கனவை பற்றி எனக்கு ஆகிற வேலை இருக்குது நினச்சிங்க. அதனால் நான் கனவை பற்றி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் பாட்டுக்கு நான் கேட்ட மசாலா சொல்லாமல் நீங்கள் கதை பேசிகிட்டு இருந்தால் எனக்கு வேலை வெட்டி விட்டு வந்துருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நீங்கள் 2 பேர் வீட்டுக்கு வந்து உட்காந்துன்னு இந்த பிள்ளை 2 ஹார்லிக்ஸ் கலந்து எடுத்துருவா, 2 பேர் வந்துருக்குறாங்க அஜித்து மாருங்க அப்படின்னு சொல்லிடுறது. வீட்டில் 2 ஹார்லிக்ஸ் கலந்து எடுத்துட்டு வாங்கன்னு முந்தைய சொல்லி வச்சது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்துறாத, அப்போ தான் பாலை சட்டியில் ஊற்றி காய்ச்சணும். என்ன இப்போ ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு போயிடலாம், சரி பரவாயில்ல குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. 10 நிமிஷம் ஆகும் சட்டியில் அடுப்பை காய்ச்சி பாலை காய்ச்சி ஹார்லிக்ஸ் கலந்து கொண்டு வருது. உட்காரு ஹார்லிக்ஸ் வரக்குள்ள சரி சொல்லிக்கிறேன் கேட்டுங்க. அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைரும் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நபி பாருங்க, எப்படியாவது இந்த மக்களுக்கு அல்லாஹ் வந்து சொல்லணுங்கிற ஆசை. அதனால 2 பேரும் உட்கார வச்சு மசாலா கேட்க வந்தாங்க. 2 பேரும் உட்கார வச்சு சாப்பாடு வர வரைக்கும் ஏதாவது சொல்லணும். கொஞ்சம் நேரம் எங்கள் ஆயத்திடுங்க பை ஜி யா சாஹிபை எஸ்ஸிங்க எங்க பை ஆச்சுங்களா. கால லா ஏத்தீக்குமா தாமன் துருசகானி, இதோ உங்களுக்கு அளிக்கக்கூடிய உணவு, நமக்கு தரக்கூடிய உணவு வந்து கொண்டிருக்கிறது. இல்லா நப்பத்துக்குமா பி தவீலிஹி, அது வர்றதுக்குள்ளார அந்த கனவுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், உங்கள் கேள்வி சொல்லிடுறேன். அதுக்கு நடுவில் 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். கனவுடைய விளக்கத்தை லேட் பண்ண மாட்டேன். சாப்பாடு வர்றதுக்குள்ள சொல்லிடுறேன். உட்காருங்க. அப்போ சாப்பாடு போட்டு தாலீம் செய்கிறது சூஃபியாக்களுடைய வேலை. இது யூசுப் நபியிலிருந்து வருது. அது சும்மா சொல்லக்கூடாது. வந்தாரா ஏதாவது கொடுத்து சொல்லு. அது என் ஷேக் நாயகன் தான். தாதா சர்க்கார் வந்தாங்கன்னா 10 ஆடை எடுத்துருவாங்க. டெய்லி 10 ஆடை இருப்பாங்க. எனக்கும் தான் அப்படி ஆசையாக இருக்குது. எனக்கு வந்தால் இன்னும் 10 ஆடை இருக்கலாம். இப்போ 4 ஆடை எடுத்து எத்தனை இருக்குங்க? 4 5 எத்தனை பேருக்கு? 4 5 பேர் டெய்லி 10 ஆடை இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் சால்மலா अल्लाह तौफीक सेवाना है. சாப்பாடு போட்டு மக்களுக்கு அல்லாஹ் பத்தி சொல்றான். दासर के शेख ने சொல்லுவாங்க, फैजी साहब तो बच्चा खिला खिला को मंदे बना कर रखे हैं. ஒவ்வொருத்தரையும் ஆட்டு மந்த மாதிரி நல்லா போட்டு போட்டு ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆக்கி போட்டு அந்த அளவுக்கு உணவு அளித்து சொல்வது அன்பியாக்களுடைய சுன்னத்து. பாய் இப்ராஹிம் நபியுடைய சுன்னத்து, யூசுப் நபியுடைய சுன்னத்து, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சை யாரும் கேட்காம போகிறானோ மக்கா காப்பிருங்க விருந்து கழிச்சிட்டாங்க. தாவத்து எல்லாம் வாங்க, எல்லாம் தாவத்து உட்கார வச்சு எல்லோரும் தாவத்து எல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு, அன்பர்களே தோழர்களே ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இத்தனை கோடி சிருஷ்டிகளில் இருந்தும் நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லைல்லா நான் அந்த அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் ஆரம்பித்தாங்க. அபு ஜஹல் அபு லஹப் எந்திரிச்சானோ. இந்த பாருங்க நபியே, இந்த பாருங்க முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டு கூப்பிட்டீங்க, வந்தோம் சாப்பிட்டோம். போய் கதை எதுக்கு பேசுகிறீங்க எங்கள்கிட்ட? போய்ட்டுருவோம் அஸ்ஸலாமு அலைக்கும்னு கிளம்பிட்டாங்க. நபி வருத்தமாக போச்சு.
இவங்களுக்கு கூப்பிட்டதே மக்களுக்கு தாவத் செய்ய தான். சரி உடலை அடுத்த வாட்டி மறுபடியும் சாப்பாடு கூப்பிட்டாங்கல்ல, எல்லோரும் வந்தாங்க. சாப்பாடு வர்றதுக்குள்ளே பயன் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு நிமிஷம் சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்குது, இப்போ ரெடி ஆச்சப்பா சேனலில் போடுங்கன்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. 10 நிமிஷம் பத்தாதா, பயான் முடிச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. புரிஞ்சுங்களா? ரசூலுல்லாஹி செஞ்சுருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நபிமாருடைய வேலை அது. புரிஞ்சுங்களா? சாப்பாடு போட்டு பை வெறும் லா இலாஹா இல்லல்லாஹ் ஷுஹூது செய்யி, லா இலாஹா இல்லல்லாஹ் ஷுஹூது செய்யின்னு சொல்கிறது இல்லை. சாப்பாடு கொடுத்து இப்போ ஷுஹூது செய், நல்லா மீனில் ஷுஹூது செய், கறியில் ஷுஹூது செய். இது சூஃபியாக்கு இறை ஞானிகளுடைய வேலை அதுதான். சாப்பாடு கான்கால சாப்பாடு ஆக்கிட்டே இருப்பாங்க. அஜ்மீனாத்திலிருந்து இப்போ தான் பழக்கம், அதுக்கு முன்னாடி சூஃபியாக்கில் ஆக்கிட்டே இருக்கும். வரக்கூடிய சாப்பிட்டே இருப்பாங்க, பயன் வந்துகிட்டே இருக்கும். ஆலிம் செய்யணும், நீ சாப்பாடு ஆக்கி நான் சாப்பிட்டு பயன் செய்கிறேன்னு வர. சாதாரண ஆலிம் செய்யப்பட்டிருப்பாங்க, நீ சாப்பாடு ஆக்கி வை, எனக்கு சாப்பாடு போடு, சாப்பிட்டு பயான் செய்கிறேன். அப்படி இல்லை சூஃபியாக்கள். எப்படி நீ வா சாப்பிட்டு பயான் கேள்வி, நான் வந்தால் என்ன சாப்பாடு போடுவேன், தின்னுட்டு பயான் செய்கிறேன். அப்படி கிடையாது. எப்படி இது வா பயான் செய்கிறேன். அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பயான் செய்யலாம். ஒரு முறை அவர்களுக்கு பிடிக்காத ஒரு நபர், ஹதீஸில் வருது, எடுங்க ஹதீஸை, பிடிக்காத ஒரு நபர் என்ன செஞ்சார், வேணும்னே அவங்கள கிளப்பி விடணும், அவங்க மாட்டி விடணுங்கிறக்காண்டி திருவா போய் மதினாவில் நாளைக்கு மதியானம் இப்னு அப்பாஸ் வீட்டில் உங்கள் சாப்பாடு எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திருவா ஃபுல்லாக சொல்லிட்டு ஆள் எஸ்கேப் ஆகிட்டார். இது எப்படி இருக்கும்? முஜிபுல்லா யாராவது உங்கள் தெரிஞ்ச பிடிக்காதவர்கள் இருக்கிற பழக்கமானவரை பிடிக்கல, முஜிபுல்லா ஒரு நாளைக்கு தாவத்தை உங்களுக்கு வந்துருங்க, ஒரு 250 பேர் சொல்லிட்டு ஆள் எஸ்கேப் ஆகிட்டார். நினச்சிங்களா? இது முஜிபுல்லாக்கே தெரியல, சொன்ன செய்தி தெரியல. இப்னு அப்பாஸ் நாயத்துக்கு எதுவுமே தெரியல. நாளைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போய் உட்காடுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வராங்க, வலைக்கும் அஸ்ஸலாம், வாங்க 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 வந்து உட்காந்து, நல்லா இருக்குங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் வச்சு வந்துருக்கேன், வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க வாங்க வாங்க. திடீர்னு 10 பேர் 15 பேர் வராங்க கூட்டம் கூட்டமாக. என்னடா அது, எதுக்கு திடீர்னு இந்த நேரத்தில் சாப்பிட போகிறோம், திடீர்னு 10-15 பேர் வராங்களே அப்படின்னு ஒன்றும் விளங்கலை. ஆஹா இன்னொன்று தெரியல என்ன செய்யறது, வந்துகிட்டே கூட்டம் கூட்டமாக வருது, 50 100 ஆயிடுச்சு. அம்மாடி என்ன விஷயம் தெரியல, எதுக்காக நிற்கிறாங்கன்னு தெரியல. அதிலேயே பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருப்பார்ல, கொஞ்சம் நெருங்கிடா நம்ம ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு வாங்க, தனியாக கூட்டி போய் என்ன செய்ய கூட்டம் கூட்டமாக வருது என்ன அப்படின்னு என்ன சொல்ல, நீ தான் நினச்சி இது மாதிரி நீங்கள் நேற்று விருந்துன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி விட்டீங்களே, யார் வந்து சொன்னான், அவர் தான் வந்து சொன்னார். அப்படியா, சரி சரி ஆமாம் ஆமாம் நான் மறந்துட்டேன், சரி சரி அப்படின்னு எல்லோரும் 250 பேர் வந்துருக்கு தனம். கொஞ்சம் கூட தயங்கலை. 15 டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சாங்க, வேலைக்காரன் 2 பேரும் ஆசிரியர்களை கூப்பிட்டு கடத்தெருவில் போய் எத்தனை பழம் கூட இருக்கும் தூக்கிட்டு வா, பாருங்க பெருச்சம்பழம் கூட ஆப்பிள் கூட தூக்கிட்டு வா, வச்சுருங்க எடுத்துவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சாச்சு, எல்லாம் சாப்பிடுங்க. விளைஞ்சுங்களா? கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் லேட்டாகுது, கோச்சிக்காதீங்க, தமிழ் அது வரைக்கும் சாப்பிட்லாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் பெருச்சம்பழம் ஆப்பிள் மாதுளை வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்குள்ளே 4 ஆள் ஏற்பாடு செஞ்சு கறியை வாங்கி பிரியாணி இத்தனை பேர் சர்வ் பண்ண போட்டாங்க. அது தயாராகிட்டுருக்கு, அது தனியாக ரொட்டி கறி தயாராகிட்டுருக்கு. அதுக்கு 2 மணி நேரம் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் பழங்களை கொடுத்து ஹதீஸ் பயான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஹதீஸ். எல்லாரும் ஆச்சரியமாக கேட்குறாங்க. பழம் உள்ளே போயிட்டுருக்கு, ஹதீஸ் கேட்குறாங்க. எல்லோரும் ஆப்பிள் உள்ளே போயிட்டுருக்கு, பயான் கேட்குறாங்க. வாழைப்பழம் உள்ளே போயிட்டுருக்கு, பயான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக எல்லோரும் சாப்பிட்டு 2 மணி நேரம் பயான் செஞ்சாங்க. அதுக்குள்ளார சாப்பாடு தயாராகிடுச்சு, தஸ்தரை விரிச்சாச்சு, எல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டு போயிட்டாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்குது, 250 பேருக்கு தாலீம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது பயான் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தாங்க. நிஜமா நம்ம டெய்லி போட்டுடலாமா? செய்யலாம் நிஜமான்ட்டாங்க. அவங்க எல்லாத்துலேயும் சொன்னாங்க, நிஜமா நாளைக்கு மதியானமும் தாவத்து இருக்குது, எல்லோரும் வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. இன்னும் கூட்டம் கூடுது. வந்து உட்காந்தோன்னே ஆரம்பிச்சிடுறாங்க. பழங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு இது சாப்பிட்ருங்க, ஸ்நாக்ஸு இது கொஞ்சம் சாப்பிட்ருங்க, சாப்பாடு ரெடி ஆகுதுன்னு சொல்லி 2 மணி நேரம் தாலீம் செய்து சாப்பாடு போட்டு அமைச்சிடுறோம். இப்படியே நீண்ட காலம் நிஜமாக செய்தாங்கன்னு இருக்குது. ஆக ஒருத்தர் ஏற்படுத்தினது மாட்டி விடுறதுக்கு விளைஞ்சுங்களா பை என்று ஹதீஸ் ஷரீஃபில் வருது. பை எடுத்து பாருங்கள் ஜி, பார்க்கல திவாத்திங்க பார்க்கல யாரும் ஜி. ஜக்கரியா மௌலானா அஜ்மான் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
சதகாவின் சிறப்பில் கடைசியில் சில சம்பவங்கள்னு எழுதுவாங்க, சஹாபாக்கள் சரித்திரங்கள். சதகாவின் சிறப்பு என்ற நூலில் அதில் இந்த சம்பவம் எழுதுறாங்க, எடுத்து பாருங்கள். அவங்க ஆதாரம் போட்டிருக்காங்க, அதில் இந்த சம்பவம் எழுதுறாங்க, போடுறாங்க, எடுத்து பாருங்கள். நீங்கள் நாளைக்கு ஆதாரம் வேணால் பார்த்து சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம். அப்போ ஷேக் உமருடைய வேலை என்னான்னு கேட்டால், எல்லாரையும் கூப்பிட்டு சோறு போட்டு சொல்லணும். விளைஞ்சிங்களா? அல்லாஹ் தஆலா கஞ்ச பிஸ்னாரியா, நீ போட்டதுக்கு 100 மடங்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். எல்லா சூஃபியாக்களும் அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. என் ஷேഖனா என் சுபூரி ஷாக்கிபில்லாட்ட சொன்னதாக சுபூரி ஷேഖம் சொல்லுவாங்க, நான் வறுமையில் வாழ்ந்த காலம், எனக்கே நான் சரியான சம்பாத்தியம் இல்லை, 4 வேலைக்கு போனேன், எந்த வேலைன்னு சரி வரல ஜி. அந்த மாதிரி நானே வறுமையில் வாழ்ந்த காலம். எங்கள் மாமியா வீட்டில் தான் எனக்கு காலையில் சாயா கொடுப்பாங்க, 2 பிஸ்கெட் கொடுப்பாங்க, 1 பிஸ்கெட் கொடுப்பாங்க. அப்போ என் ஷேഖனா சொன்னாங்க, ஏப்பா நீ உனக்கு 1 கிலாஸ் சாயா 1 பிஸ்கெட் கொடுக்குறாங்க மாமியா வீட்டில், நீ இன்னொரு கிலாஸ் சாயாவும் பிஸ்கெட்டும் கேட்காதுங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க, ஒரு பீர்பாயை கூப்பிடுங்க, அவருக்கு அரைவாசி சாயா 1/2 பிஸ்கெட் கொடுங்க, அவர்கிட்ட 15 நிமிஷம் அல்லாஹ் பற்றி பேசுங்க. வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹ் கொட்டுன்னு கொட்டுவான். தெரிஞ்சுங்களா? நீ அல்லாஹ் பற்றி பேசு, லா இலாஹா இல்லல்லாஹ் பேசிட்டே இரு. லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் தான் தேவை புரிச்சு பாருங்க. இந்த பிஸ்கெட்லேருந்து தேவை புரிச்சு யாரும் இல்லை, இல்லை அந்த சுகூதோடு சாப்பிடுங்க. இந்த சாயாவிலிருந்து தேவை புரிஞ்சவங்க யாரும் இல்லை, இல்லை அப்படிங்கிற சுகூதோடு சாப்பிடுமா அப்படின்னு அவங்களுக்கு தாலீம் செய்யுங்க. இது வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு வர்றதுக்கு அஸ்பாபுன்ட்டாங்க சார். உனக்கு கொஞ்சம் சோறு 4 இட்லி கொடுக்குறாங்க, 5வது இட்லி கேட்க வேணாம், இவருக்கே ஓசி சாப்பாடு, இவர் ஃப்ரெண்டுக்கு வேறு சோறு போடணுமா அப்படின்னு மாமியா விட்டு திட்டுவாங்க. வந்துங்களா? 4 இட்லி போட்டு சட்னி போட்டு கொடுத்தாங்களா, நபருக்கு கூப்பிடுங்க, அவருக்கு 1 இட்லி கொடுங்க, சாப்பிட வச்சு சுகுது செய்ப்பா, நல்லா சுகுது செய். அப்புறம் பாருங்கள் கொட்டுன்னு கொட்டும். ஏன் ஜபை? ஏன்னா அல்லாஹ் தஆலா கீரத்துள்ளவர். அல்லாஹ் இலாஹ அல்லாஹ் இலாஹ அல்லாஹ் இலாஹ ஊருக்கே சொல்கிற, உனக்கு எப்படி இலாஹ இருக்கிற பாரு, தஜல்லி காட்டுறேன் பாரு எல்லாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஊருக்கே அல்லாஹ் பற்றி இலாஹன்னு சொல்கிற, அல்லாஹ் தேவை புரிசேரன் ஒன் தேடி புரிசேரன் பாரு நான் என்று அல்லாஹ் கொட்ட ஆரம்பிச்சிருவாமான்னு எஜமான் சொன்னதாக சுபூரி ஷாக்கிபில்லா சொன்னாங்க. அதனால இப்போ நோம்பாளிகளுக்கு நம்ம நோன்பு திறக்கிற பாக்கியம் கிடைக்குதே பை, விளைஞ்சிங்களா? அல்லாஹ் ஃபஸ்ல ஒரு 50 பேர் நோம்பாளி நோம்பு திறக்கிறீங்க, 11 வகை பழம் என் ஷேഖனை வச்சுருந்தாங்க, அதே நானும் 11 வகை ஒன்று விடுறதில்லை, 11 வகை பழங்கள் வச்சிடுறது. விளைஞ்சிங்களா? இதற்கு அல்லாட்ட கூலி, அல்லாஹ் எனக்கு இது இந்த மாதிரி நோம்பாளி நோம்பு திறக்க வாய்ப்பு கொடுத்தேன், இது கூலி கொடுவாரில்ல நான் கேட்க தேவையில்லை. ஏன் தெரியுமா? இதுவே அல்லாஹ் கொடுக்குற கூலி தான். உன் இடத்துல இத்தனை பேர் நோன்பு திறப்பதே அல்லாஹ் நம்ம கொடுக்குற கூலி. இது யாரோ நல்லடியாருடைய துவா, ஷேக் உமருடைய துவாவில் அல்லாஹ் இந்த நசீபை நம்ம கொடுத்தான்னு அர்த்தம். பெருமானா துவா செஞ்சாங்க, யாரும் பெருமானா சாப்பாடு கொடுத்தா அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன் அகல தஆமக்குமுல் அப்ரார், உங்கள் உணவை நல்லடியார்கள் உண்ணுவார்களாக, உங்கள் இல்லத்தில் நல்லடியார்கள் நோன்பு திறப்பார்களாக, நோன்பாளர்கள் நோன்பு திறப்பார்களாக. அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன் வஸல்லத அலைக்குமுல் மலாயிகா, மலக்குகள் உங்களுக்காக துவா செய்வார்களாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்வார்கள். அப்போ அந்த துவாவுடைய பரக்கத்தான் இத்தனை பேர் நோன்பு திறக்கிறது. இதுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடங்கள் இன்னும் 500 பேர் 600 பேர், இன்றைக்கி 50 பேர், அடுத்த வருடம் 500 பேர் நோன்பு திறக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இதுவே நம்ம கொடுத்த ஒரு பாக்கியம். நன்றி செலுத்திங்களா ஜி? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, அபூ தாவூத் வரக்கூடிய ரிவாயத், அக்கல தஆமக்குமுல் அப்ரார் வஸல்லத அலைக்குமுல் மலாயிகா வஃப்தர இந்தக்கும் ஸாயிம் ஜி. அப்போது एक சொல்லுங்க, நீங்கள் தண்ணி எடுமா கொடுங்க, ஸலவாத் கொடுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேச்சு எங்கேருந்து பிரிஞ்சுன்னு தெரியலையே. லாயத்தீக்குமா தாமுன் துர்சகானி, உங்களிடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரிஸ்க் உங்களுக்கு அளிக்க வேண்டிய உணவு வந்துக்கிட்டு இருக்குது, அது வர்றதுக்குள்ளார நான் கனவு விளக்கம் சொல்லிடுறேன், அதுக்கு நடுவில் சில உலூகியத்தை பற்றி பேசிக்கிறேன். கபல் ஐயத்தீக்குமா தாலிக்குமா மிம்மா அல்லமனி ரப்பி நீ தரத்தும் இல்லத்த கோம் இல்லாய் மினூன பில்லாய் வஹும் பில்லாஹிரத்தி ஹும் காஃபிரூன்.
இத்தபஅத்து மில்லத ஆபாஇ இப்ராஹீம் வ இஸ்ஹாக் வ யாக்கூப் வ கான லனா வமா கான லனா நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷைஇன். தெரிஞ்சுங்களா? நான் எந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க்கு குஃப்ர் வைக்கிறார்களோ அவர்களை விட்டும் ஒதுங்கி கொண்டேன். என்னுடைய மூதாதையர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவர்களின் வழியைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அல்லாஹ்வோடு இணை வைப்பதற்கு என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை என்று இன்னொருத்தனாக நினைத்து பார்ப்பதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒமா கான லனா நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷைஇன். அல்லாஹ்வோடு இன்னொரு வஸ்துவை தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக, ஹாஜத் ரவாவாக, சாஹிபே உலூஹியத்தாக, உலூஹியத்துக்கு சொந்தக்காரனாக நிலை நிறுத்துவதற்கு எந்த உரிமையும் நமக்கு கிடையாது. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? தாலிக மின் ஃபضலில்லாஹி அலைனா. இது அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச பேர் உபகாரம். அல்லாஹ்வோட இணை வைக்காம அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் முஃமினா ஆக்கி வச்சானே, இது ஏன் திறமையா? இல்லை, இது யாருடைய ஃபضல்? அல்லாஹ் எனக்கு செஞ்ச ஃபضல். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் தாலா எங்களை நபிமார்களாக ஆக்கி அல்லாஹ்வுடைய உலூஹியத்துடைய இல்மை கொடுத்தானே, இது அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச ஃபضலும் தான், உங்களுக்கு செஞ்ச ஃபضலும் தான். தாலிக ஃபضலுல்லாஹி அலைனா வ அலன் நாசி வலாகின் அக்ஸரன் நாசி லா யஷ்குரூன். யா சாஹிபை சிஜன், ஜெயில் கூட்டாளிகளே, அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். அர்பாபு முத்தஃபர்ரிகூன், பல்வேறுபட்ட தெய்வங்கள் மேலானவைகளா? வேளானவைகளா? கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளிலும் ஒற்றை ஒருவனாக இருந்து அனைத்தையுமே தன் கட்டுப்பாட்டில் வைத்து நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறானே, அவன் மேலானவனா? நீ ஒவ்வொரு வசதியும் ரப்பாக்காத. உன் அப்பா ரப்பு, அம்மா ரப்பு, அண்ணன் ரப்பு, தம்பி ரப்பு, கடைக்கார ரப்பு, முதலாளி ரப்பு, வாத்தியார் ரப்பு, போலீஸ் ரப்பு, ஒரு தெருவில் போகிறேன் வர்றவன ரப்பு, இப்படி எல்லாமே உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அத்தனையும் ரப்பாக ஆக்காத. அந்த ஒருத்தன் வாஹிதன் யாருங்க? இந்த கோடானு கோடி சிருஷ்டிகளிலும் இருக்கக்கூடிய ஒருத்தன். அல் கஹார்னா யாரு? இந்த கோடானு கோடி சிருஷ்டிகளையுமே தன் கட்டுப்பாட்டில் வைத்து உன் தேவை பூர்த்தி செய்றவன். அல்லாஹ் மாட்டை கஹாரா இருந்து அடக்கி உனக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி எல்லாம் ஆகணும். ஆடு நீ உன் பேச்சை கேட்குற மாதிரி ஆக்கி நீ அதை அறுத்து சாப்பிட்றதுக்காண்டி அல்லாஹ் தாலா அடக்கி வச்சு உனக்கு தேவை பூர்த்தி செஞ்சான். ஆட்டுக்கு சிங்கப்பழம் கொடுத்தான் அல்லாஹ் தாலா, நகமும் பெருசு பெருசாக கொடுத்துட்டான். யாருக்க முடியுமா? நீ பிடிச்சிட்டு வர முடியுமா? நீ பல்லும் கூர்மையாக கொடுத்துருந்தான் ஆட்டுக்கு. நரி மாதிரி பல்லு, நரி மாதிரி நீ படுக்க போட முடியுமா? உடனே படுக்க போட்டுறான். அப்படியே 100 ஆடை ஓட்டிட்டு ஹே 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 ஹே. ஒரே ஒருத்தன், ஒரே ஒரு கிழமை என்ன போய் 100 ஆடு ஓட்டு வரான். ஹே ஹே அத்தனை போய் அவன் பச்சு கேட்டு போயிட்டே இருக்கு. 100 ஆடு 100 நரி மாதிரி இருந்தால், எல்லாத்துக்கும் பெரிய பெரிய பல்லு, பெரிய பெரிய நகை இருந்தால் 100 பேர் சேர்ந்து ஓட்ட முடியாது. எல்லாத்தையும் அது ஓட்டிடும். அப்போ அல்லாஹ் தாலா இவைகள் நம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி இவைகளை அடக்கி ஆண்டான். இத்தனையிலும் அவன்தான் இருந்து அத்தனையும் நம் பேச்சை கேட்குற மாதிரி அல்லாஹ் தாலா அடக்கி ஆண்டு நம் தேவை பூர்த்தி செஞ்சான். அவைகள் இருந்து நமக்கு கட்டுப்படக்கூடியதாக அவைகளை அல்லாஹ் தான் ஆக்கணும். அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். இவை அனைத்திலும் இருந்து அடக்கி ஆண்டு இவைகளை கொண்டு வந்து தேவையை பூர்த்தி செய்யணும். அவன் மேலானவனா? இல்லை பை. அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். அப்புறம் மா தஅபுதூன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஉன் சம்மைத்துமூஹா அன்தும் வ ஆபாக்கும். அல்லாஹ் என்று எவற்றையெல்லாம் இலாஹ் என்று கருதி நீ வணங்குகின்றீர்களோ அவைகள்லாம் வெறும் பெயர்கள் தான். நாமோம் கிஹி தோக்கஹி, வெறும் பெயர்களுடைய ஏமாற்றங்கள் தான். அந்த பேரை நீ வச்சதும் ஆப்பா வச்ச பேர், அதைத்தான் இலாஹ் என்று கருதி நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். இவை உண்மையில் தேவை எதுவும் பூர்த்தி செய்யும். வெறும் இஸ்முகள், வெறும் அஸ்மாக்கள் என்றெல்லாம் பயான் செய்கிறாங்க. விளைஞ்சுங்களா? அந்தும் வாபாக்குமா அன்சரல்லாஹு பிஹா மின் சுல்தான் இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹி அமர அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு தாலிக தீனுல் கய்யிம் வலாக்கின் அக்ஸர் நாஸ். நீண்ட பயான். யா சாஹிபை சிஜன். அப்புறம் கனவுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஒருத்தர் இந்த மாதிரி அரசருக்கு நீர் புகட்டுவீர்கள், ஒருத்தர் வந்து தலை கொய்யப்படுவீர்கள் சொல்லிட்டு அதோடு நிப்பாட்டில் அங்கே தான் வ கால லில்லதி லன்ன அன்னஹு நாஜிம் மின்ஹுமா. அந்த 2 பேரில் யார்
சிறையிலிருந்து விடுதலையாகி அரசருக்கு மது கொடுப்பாரோ பழரசம் கொடுக்கக்கூடிய வேலையிலே சேருவார் என்று இவர்கள் சொன்னார்களோ அவரிடத்திலே சொன்னார்கள், உதுக்குருனி இந்த ரப்பிக்க, உங்கள் ரப்பிடத்திலே என்னை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள். ரப்பிட்ட உங்கள் எஜமான்கிட்ட போனால், நான் அப்பாவி, எந்த குறையும் இல்லாமல் ஜெயிலில் இருக்கிறேன், தப்பு இல்லாமல் ஜெயிலில் மாட்டியிருக்கேன் என்ற செய்தியை நீங்கள் சென்று சொல்லுங்கள் என்று சொன்னான் என்று ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அட்ஜஸ்ட் பண்ணுப்பா, செல்லு தீந்துருச்சா? ஜெய் நல்லா தானே இருந்துச்சு நேற்று வரைக்கும். ஜெய் என்ன சொன்னாங்க? உதுக்குருனி இந்த ரப்பி, உங்கள் ரப்பிடத்தில் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், ஃபன்சாஹு ஷைத்தானு ஸிக்ர ரப்பிஹி, அல்லாஹ் ஷைத்தான் அவர்களுக்கு மறக்கடித்து விட்டான், அவர்கள் ரப்பிடத்திலே போய் நினைவுறுத்துவதை மறக்கடித்து விட்டான். ஃபலபிஸ ஃபிஸ் சிஜ்னி பிதஅ சினீன், ஆகவே சிலையிலே இன்னும் சில ஆண்டுகள் இருக்கும்படி ஆகிவிட்டது. 7 வருஷம் வருது. எதுக்காக வேண்டி? ஏன் போய் நீ கைருல்லாட்ட சொன்னீங்க? ஒரே ஒரு வாசகத்தை எதுக்காண்டி போய் நீங்கள் சொன்னீங்க என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்களை அங்கேயே 7 வருடம் இருக்கும்படி அல்லாஹ் தஆலா ஆக்கினான். கவனிச்சிங்களா பை? அப்போ நீ லா இலாஹ இல்லா விளங்க அந்தஸ்து, உன் அந்தஸ்து எவ்வளோ கூட கூட அல்லாஹ்வுடைய கீரத்தும் கூடும். சாதாரண மக்களுடைய சட்டம் வேறு. கவனிச்சிங்களா? அல்லாஹ்ட்ட அந்தஸ்து கூட கூட இன்னும் உயர்ந்த அந்தஸ்தில் போயிட்டாங்க. மாசிவல்லா கல்பில் நினைச்சாலே அல்ல கோவப்படுவான். வாயால் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். கவனிச்சிங்களா? அது எப்படி என் சிந்தனையில் இல்லாமல் மாற்று சிந்தனை வந்துச்சு? எந்த மனசில் நினைச்சாலே அல்லாஹ்வுடைய கீரத்து வரும், நல்லா கோவப்படுவான். தெரிஞ்சுங்களா? இந்த பேச்சு எதுக்கு சொன்னோம் பை? யூசுப் சரித்திரம் எதுக்கு வந்துச்சு? வத்தபி சபீலமன் அனாப இலைய, என் பக்கம் சதா முன்னோக்கி விட்டார்கள். அவங்க சிந்தனை முழுதும் என்ற தான் இருக்கு. அவங்க பாதையை நீ பின்பற்று, அவங்க சொல்லு பேச்சு கேளு. அவங்க எதையுமே ஒரு நஃப்ஸுக்கு சொல்வதல்ல. அப்போ ரஃபீக் ஷாஹிப்ல சொன்னாங்க, தாதா சர்க்கார் அந்த 7000 ரூபாய் கொடுத்து பில்லை வாங்கிட்டு இப்போ வீடு கட்டுங்க, அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளே வீடு கட்டணுன்றாங்க. வீடு கட்டிட்டாங்க. இல்லைங்களா? வீடு கட்டிட்டாங்க. இல்லைங்களா? அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து? அனாப இலையை யாரிடம் இருக்கிறதோ அவர்களுடைய சொல்லை நீ கேளு. அதில் அல்லாஹ் தஆலா ஹைர் வச்சுருப்பான். அது அல்லாஹ் தஆலா உன் நன்மைக்கு தான் அதை வச்சுருப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரு நஃப்ஸை ஒன்றை விட்டு சுத்தமாக கழட்டுறதுக்கான எல்லாம் வைப்பான். அவங்க எதை சொன்னாலும் சரி. ஏன்னா அவர்கள் முற்றிலும் ஹமத்தன் தவஜு ஹக்கின் பக்கம் போயிட்டாங்க. தெரிஞ்சுங்களா? கொஞ்சம் நெஞ்சம் நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு அல்லாட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்குறோம் பாருங்க. இது அல்லாஹ் பிடிக்கவே பிடிக்காது எப்படின்னு. அப்போ அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அந்த கொஞ்சத்தையும் பிடுங்கிடுவான். கொஞ்சனுக்கு நம்பிக்கையும் அல்லாஹ் தஆலா எடுத்துருவான். எடுத்துட்டு இனி முற்றிலும் என் பக்கமே சார்ந்து இரு. அப்போ பாரு என்னோட, அப்போ பாரு மசா வரும் பாரு அப்படின்வாங்க. அப்போ வாழ்க்கையில் இன்பம் வரும் பாரு. எல்லாத்துக்கும் முற்றிலுமாக அல்லாஹ் பக்கம் சாகிக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரு இன்பத்தை கொடுப்போம். ரஞ்சலிங் பை, தவக்கல் து அல்லாஹ் என்ற நிலை அல்லாஹ் தஆலா தான் நாடியை எல்லாரும் கொடுக்கறது இல்லை. சில பேருக்கு அல்லாஹ் தஆலா பொறுக்கி எடுத்து கொடுக்குற நிலைமை. புரிஞ்சுங்களா? எதுவுமே கையில் இல்லை. அப்போது மனுஷன் எப்படி முன்னோக்குவான்? என் ஷேக் நாயகம் சொன்னாங்க ஒரு தடவை, என் சகா நாயகம் ஜி ஒரு தடவை பயானுக்காக லால்பேட்டிலேருந்து கிளம்பி, அவங்க பெரிய அரசு உத்தியோகத்தில் இருந்தாங்க. அரசு உத்தியோகம் இருக்கிறதுனால உன் கல்பில் அதன் பக்கம் தவச்சு மாதம் மாதம் காசு வருது. ரிட்டையர்ட் ஆனாமா அங்கேருந்து நமக்கு பென்ஷன் வரும், டென்ஷன் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை இருக்கும். அதை விட்டுருங்கட்டாங்க சார், ஆராய்ச்சி பண்ணுங்கட்டான் தாதா சர்க்கார். எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. அப்படி யாரை கொண்டு சில வேலைகளை வாங்க வேண்டுமோ அவர்களுக்கு சொல்லுவாங்க. இந்த சம்பவத்தை கேட்டு நானும் வேலையெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் பக்கம் தவக்குல்லாய் உட்காந்துக்கிறேன்னு உட்காரக்கூடாது. அதுக்கும் ஷேக்கிட்ட அனுமதி வாங்கணும். உன் ஷேக்குடைய பேச்சை கேளு, அவங்க அனுமதி கொடுத்தா செய்யாது.
விளைஞ்சுங்களா? அவங்க அனுமதி உனக்கு கொடுத்தார்களே ஆனால் நீங்கள் செய்யும். என்ன செய்யலை, தர்மம் கூட அவங்க அனுமதி வாங்கி செய்யிட்டாங்க. ஏன்னா அதுலேயும் மசாயில் இருக்குது. ஃபரதான நோன்பை தவிர மேல்மிச்சமாக நோன்பு வைக்கிற அனுமதி வாங்கி செய்யும். ஹஜ்ஜுக்கு நீ போகிற அவங்க அனுமதி வாங்கிப்போ. நற்காரியங்கள் செய்வதற்கு கூட அது எந்த நிலையில் எப்படி எதன் மூலம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பார்கள் உனக்கு. அவங்க காமிலான ஷேகுமார் உனக்கு கிடைத்தால் அவர் அனுமதியோடு செய்கின்றான். வளஞ்சபை என்ன சொல்ல வந்தேன், சர்க்கார் ஒரு தடவை பயானுக்காக வெளியூர் போயிருந்தேன்பா. போயிட்டு திரும்பி வந்தேன். பயானுக்கு போன இடத்துல ஒரு 2 கைலி சட்டை என்னமோ கொடுத்தாங்க. வேறு ஒன்று அங்கே 1 பைசா காசு கொடுக்கல. போயிட்டு திரும்பி வந்தால் லால்பேட்டை வரைக்கும் பஸ்ஸில் வர்றதுக்கு காசு இல்லை. பஸ்ஸில் ஏறினா ₹1 1.5 இருந்து ₹1.5 இன்னும் காசு இருந்துச்சு. சரி இதுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ டிக்கெட் கொடுத்துருங்க, அங்கே போய் இறங்கிக்கிறேன். நான் அங்கேருந்து லால்பேட்டைக்கு நடந்து போயிடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணி நினச்சிங்களா. சர்க்கார் நாயகம் காசை ₹1.5 கொடுத்தாங்க, டிக்கெட் கொடுத்துட்டோம். இது வந்து கொள்ளிடம் ஸ்டாப்பிங்கில் இறங்கிங்க அப்படி. அவருக்கு தான் கொள்ளிடம் வரைக்கும் டிக்கெட் ₹1.5 கொடுக்கலான்ட்டு கொள்ளிடத்துலேயே இறங்கிட்டாங்க எஜமா. இப்போ கொள்ளிடத்தில் இறங்கி சீர்காழிக்கு சிதம்பரத்துக்கு நடுவில் கொள்ளிடம் இருக்குது. கொள்ளிடத்துலேருந்து சிதம்பரம் வரணும் ஒரு 10-15 கிலோமீட்டர். அங்கேருந்து 10-15 கிலோமீட்டர் லால்பேட்டை நடந்து வரணும். சரி நடந்து போயிடலாம் அப்படின்னு எஜமா கொள்ளிடம் ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டாங்களாம். இறங்கி பள்ளிவாசலுக்கு போய் உட்காந்துட்டாங்க. கையில் 1 பைசா இல்லை. நேற்று நைட்டு சாப்பிட்டது தெரிஞ்சுங்களா. துஹர் நேரம் ஆயிடுச்சு. ஒன்று காலையிலேருந்து ஒரு உணவு உள்ளே போகல. யார்கிட்டையுமே கேட்கவும் எஜமா மனசு வராது. யார்கிட்டையுமே அல்லா இலாக இருக்கிறான், எல்லாம் கொடுப்பான் இன்ஷா அல்லா அப்படின்னு எஜமா பசியோடு போய் பள்ளிவாசல் துஹர் தோற்று உட்காந்துட்டாங்க. 2-2:30 மணி 3 மணி இருக்கும். ஒருத்தரும் ஒரு காக்கா காக்கா தெருவில் இல்லை. பள்ளிவாசலே ஒருத்தரும் இல்லை. எஜமா வயிற்று பசி தாங்க முடியல. ராஜானுபாவான உடம்பு, ஒல்லி குச்சி இருந்த பிரச்சனை இல்லை, ராஜானுபான உடம்பு. அது நேற்று முதல் நாள் மதியம் சாப்பிட்டது எப்படி இருக்கும், பசி கில்லுது, உயிரே போயிருங்கிற மாதிரி நம்ம வந்து எஜமா சொன்னாங்க. அப்போவும் சர்க்கார் வெளியில் போய் யார்ட்டையும் சொல்லலை. அல்லா நீ இருக்கிற எஜமான, நீ எனக்கு கொடுப்ப, என் நிலையை நீ பார்க்குறைய, இல்முஹூபி ஹாலி யுகுனீனி அன் சுவாலி, என் நிலையை நீ அறிந்திருக்கிறாய், நான் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ரப்பேன். வயிற்றை பிடிச்சிக்கிட்டு ஹவுசனாயம் பொருள் வாங்கலாம் பள்ளிவாசலில். இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் இன்பம் இருக்கிறது என்று சொல்லி பள்ளிவாசலில் பொருள் வாங்கலாம் ஹவுசனாயம். அது மாதிரி வயிற்றை பிடிச்சிக்கிட்டு எஜமா அழுதுகிட்டு இங்கிட்ட அங்கிட்டு பொருள்றாங்க. உட்கார முடியல, படுக்க முடியல, இப்படி பொருள்றாங்க. யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. என் ரப்பு என்னை வாழ வைப்பான், என் ரப்பு கொடுப்பான் எனக்கு. விளைஞ்சுங்களா. 3:30 மணி யார் அசருக்கு 5 மணிக்கு வருவாங்க சொன்னாங்க. வாங்க சொல்ல 4:45 வருவார் மோய்ந்தார். துடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கேருந்து பள்ளிவாசல் டிஃபனை தூக்கிட்டு ஒருத்தர் வர்றார். அந்த பள்ளியுடைய இமாம் சார், அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம் அப்படின்னு வர்றார். வந்த உடனே சாப்பிட்டீங்களா, என்னங்க சோறு சாப்பிடுங்கன்னு டிஃபன் வைக்கிறார். எஜமானுக்கு பேச நாக்கே வரல. ஏன்னா அதுக்கு மேலே குரலே வேலையே இல்லை. சொன்னாங்க அன்றைக்கி அந்த சாப்பாடு வரலைன்னா அசருக்குள்ளே மூத்தா போயிருப்பேன்டாங்க. எஜமா மயக்கமாயி மூத்தா போயிருப்பேன். சாப்பாடு வருது, அவர் சொல்ல பதில் கூட சொல்ல முடியல. சார் இப்படி திறந்து கொஞ்சமாக சாப்பாடு உள்ளே போய் இறங்குது. கொஞ்சமாக இறங்கின பின்னாடி தான் உயிர் வருது, சுகர் ஏறி அப்போ தான் பேச்சு வருது. அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க. கண்ணில் தண்ணி ஊற்றுது எஜமானுக்கு. அழுதுகிட்டே சாப்பிட்டு வயிறு இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னாராம், பெரியவங்க நீங்கள் யாருன்னு தெரியல, நான் தொழுதுட்டு துஹர் தொழுது போய்ட்டு அசருக்கு தான் வருவேன். வாழ்நாளில் துஹருக்கும் அசருக்கும் உள்ள பள்ளிவாசலில் வரமாட்டேன். இன்றைக்கி நான் வந்து வீட்டில் துஹர் தொழுது கொஞ்சம் நேரம் படுப்பேன். படுத்திருந்தேன். அப்போது வந்து திடீர்னு என் கல்பில் சாப்பாடு கொண்டு போய் பள்ளிவாசலுக்கு போ, சாப்பாடு எடுத்துகிட்டு பள்ளிவாசலுக்கு போ அப்படின்னு திரும்பி படுத்தேன். மறுபடியும் உத்தரவு வருது, சாப்பாடு தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போ, உத்தரவு வருது. திரும்ப படுத்தேன். விட்டா மாட்டிங்க. எத்தனை முறை திரும்ப படுத்தாலும் ஓடு போ போ போன்னு சட்டுன்னு சட்டை தூக்கி மாட்டு டிஃபனை சோத்த போட்டு வந்தேன். அல்லா உங்களே வச்சுருக்குறாங்க அப்படின்னா என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த உணவு மட்டும் அன்றைக்கி வந்ததுக்கு எனக்கு மூத்தா போயிருப்போமான்னு என்னமோ சொன்னாங்க. கொல்லி இடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு என்னமோ சொல்லி காமிச்சு. எது சொல்ல வரேன் பாருங்கள். எல்லாத்தையும் அஸ்மா 1 பைசா கையில் இல்லை பிடிக்கிட்டா பாருங்கள். 0 கொண்டு போய் அங்கேருந்து மறுபடியும் வாழ்க்கை கொடுத்தாங்களா தாண்டா தெரிஞ்சுல. நாம் என்ன செய்கிறோம், இதை வச்சு தவக்கல், அதன் மேலே இதை வச்சு ஓட்ட அல்லாட்ட
கேட்போம், அல்லாஹ் கொடுத்தா பார்ப்போம், கொடுக்காட்டி இருக்கிறத வச்சு ஓட்டிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இதே 10 வருஷத்துக்கு போதும் நமக்கு. மிச்சத்தொச்சம் இருக்கிற நகரனா விட்டு அது ஒரு 10 வருஷத்துக்கு போதும். அப்படியே இருக்கிற வீடு காட்டினா விற்றாலும் எப்படியும் நம்ம மூத்து வரைக்கும் இதை வச்சு ஓட்டிக்கலாம். மேல் மிச்சமாக கேட்போம், அல்லாஹ் கொடுத்தா கொஞ்சம் நடக்காதுட்டாங்க. புரிஞ்சுங்களா? தவக்குல் து அல் அஷியா ஷையின் மேல் தவக்குல் வச்சுருக்கேன். இது என்ன அரகுற தவக்குல் பாய்? அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மேல் தவக்குல் வைக்கணும். வத்தபி சபீல மன் அனாப இலைய, முற்றிலுமாக என் பக்கம் எவர் தன்னை திருப்பி கொண்டார்களோ, தன் சிந்தனை திருப்பிக்கிட்டார்களோ, ஹக்கத்தோடு இன்னொன்று பார்க்கவே இல்லை அவர்கள், இன்னொன்று பக்கம் சிந்தனையே இல்லை அவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களின் பக்கம் நீ உன் கவனத்தை திருப்பு. பார்த்து உட்காந்து நிஜமாக போயிட்டார். யார் அறவே தன் நிலை சுத்தமாக இல்லை என்று ஆக்கி கொண்டார்களோ, அந்த ஃபக்கீர் இருக்கே அவர்களுக்கு அமீரி மாதிரி, அது அவர்களுக்கு பேரின்பத்தை தரக்கூடிய அமீரின்றாங்க. फ़कीरी में अमीरी की मज़े जिस दिल को मिलते हैं उसे कब इस जहां का फिर पसंद आती हैं जागीरी அப்படின்னு அல்மி கலிமினான் சொன்னாங்க. அல்லாஹின் பக்கம் முற்றிலுமாக தான் இல்லாமல் இருப்பதில் ஒரு இன்பத்தை யார் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு துனியாவை வைத்திருப்பதில் இன்பம் கிடைப்பதே இல்லை. ஹஸரத் கௌசுல் ஆலம் முஹீதீன் ஆண்டகிட்ட அல்லாஹ் தஆலா கேட்டானா, கௌசுல் ஆலமே உங்களுக்கு எந்த வாசலை திறந்து விட, காசு பணம் வாழ்க்கை வசதி எந்த வாசல் திறந்து விடுன்னு கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, சதா உன்னுடைய ஃபக்ருடைய வாசலை எனக்கு நீ திறந்து விடலாம். ஒவ்வொரு நொடியும் உன் பக்கம் ஃபக்ராக இருக்கும், உன் பக்கம் தேவையாக இருக்கும். கொஞ்சமாவது நம்மள்கிட்ட இந்த விஷயம் நம்மகிட்ட இன்றைக்கி இருக்குது, இதுக்கு நம்ம அல்லா பக்கம் முஹ்தாஜாக தேவையில்லைன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மனசில் ஷராரத்தை ஆரம்பிச்சோம், நம்ம மனசு துள்ள ஆரம்பிச்சோம், சைத்தான் வேலைய ஆரம்பிச்சோம். 24 மணி நேரம் ஃபக்ரில் இருக்கும், எல்லாரும் முஹ்தாஜாவே இருக்கணும். இந்திரிக்க யாரில்ல, நீ தான் எழுப்பி விடணும், உட்கார் நீ தான் எல்லாம் எழுப்பி விடணும். இப்போ சஹர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, இது போய் எல்லாரும் போய் கேட்கணுமா? ரெடியாக இருக்குது சாப்பாடு, விளைஞ்சுங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியதான். டைமான சாப்பிட வேண்டியது 1:30 ஆச்சு, 2 மணி நேரம் 3:30 மணிக்கு சாப்பாடு ரெடி அப்படின்னு நினைக்காத. யார் நீ தான் இல்லை சாப்பிட வைக்கிறது. எவ்வளோ நேரம் ஆகும் அல்லாஹ் தஆலாக்கு சாப்பிட முடியாமல் ஆக்குறது எவ்வளோ நேரம் ஆகும்? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும், அனைவரையும் அல்லாஹ் ஆஃபீஸ் சலாமத்தாக வைப்பாங்க. ஒரு நொடி நேரம் போதும். இந்த தடவை மிஸ்கின் உம்ரா போயிருந்த நிஜமாக கூட வந்தாங்க, ஜான் நிஜமா முஸ்தஃபா அலாவுதீன் கூட வந்தாங்க. நாளைக்கு தாயிஃபுக்கு கிளம்புறோம், ஃபஜ்ர் தொழுகைலாம் ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் மூட்டை கட்டி ரெடி போகிறதுக்கெல்லாம் வச்சாச்சு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆயிரும், அதனால் எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்ட்டாச்சு. எல்லாம் சாமான் ரெடி பண்ணி கட்டி வச்சாச்சு. ஃபஜ்ர் தொழுதுட்டு நான் உற்சாகமாக ஃபஜ்ர் தொழுதாச்சு, ஜமாத்தான் ஃபஜ்ரெலாம் தொழுதுட்டு பேக்கெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு சாமான் வச்சுக்கிட்டு என்ன தேவை தண்ணி பாட்டிக்கலாம் வச்சுக்கிட்டு வண்டி வந்துருச்சா, வண்டி வந்துச்சான்னு கேட்டு உட்காந்துருக்கோம். எல்லோரும் மூட்டை கட்டி எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்குறாங்க. வண்டியும் வந்துருச்சு. திடீர்னு ஒரு வயிற்று வலி மிஸ்கின், எல்லா காப்பதும் அந்த மாதிரி வயிற்று வலி அது வரைக்கும் வந்ததே கிடையாது. வயிற்று வலினா நிற்கவும் முடியல, உட்கார முடியல, படுக்கவும் முடியல, பொருள் நிலத்தில் படுத்து பொருள்ற கூட இப்ராஹிம் வந்தார் மகனார், அமுத்துமானா அமுத்துறாரு. அமுத்துட்டா ஒரு நிமிஷம் திரும்ப அமுத்து 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 என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. இப்படி அப்படி இப்படி அப்படி புரண்டாலும் வைத்து நிற்கும். என்ன செய்யறது? நீ ஜமாத்தெல்லாம் நாளைக்கு போகலாமா, கேன்சல் பண்ணலாமான்னு கேட்டாங்க. வண்டி பஸ்ஸு வந்துடுச்சு, 40-50 பேருக்கு போகிறதுக்கு பஸ், நீங்கள் எல்லாம் போங்க, நான் அடுத்த தடவை போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லோரும் போயிட்டாங்க. என் கூட 2 பேரை மட்டும் வச்சாச்சு. கலாம் எஜமானும் தம்பி இப்ராஹிம் முல்லாவும் இருந்தாங்க. அப்புறம் 1 மணி நேரம் கடுமையான வலி. டாக்டர் பேர் இன்ஜெக்ஷன் போட்டவொன்னே தான் வலி குறைஞ்சிச்சு. அப்புறம் அப்துல் கலாம் முல்லா அல்லாஹ் தஆலா அவங்க அந்தஸ்து அதிகமாக்குவாங்க. இந்த கப்பிங் தெரப்பின்னு சொல்லி உள்ளே நெருப்பு வச்சு ஒரு கொட்டுற மாதிரி வச்சாங்க. ஆனால் உள்ள சுத்தமாக அல்லாஹ் தஆலா வலியை எடுத்துட்டான். அல்லாஹ் அவங்களுக்கு ஆஃபீஸ் சலாமத்தை கொடுப்பாங்க. சுத்தமாக வலியை எடுத்துட்டான். ஆக 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா? அதுக்கு மேலே சுத்தமாக நல்லா ஆயிடுச்சு. அதுக்கு தாவி போக முடியல.
கட் பண்ணிட்டான்லாம் சொல்லலாம். அப்போ நம்ம நினைக்கிறோம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அடுத்து நம்ம இஷ்டம் தான் நினைக்கிறோம். இல்லை, ஒவ்வொரு நொடியும் முகத்தாஜிலேயே ஆயிருக்கு, அல்லாஹ் பக்கம் தேவையாயிட்டே இருக்கு. இனி அல்லாஹ்வோட தேவை இல்லைன்னு நினைக்கிறத ஷைத்தான் உள்ள புந்துருவான். இன்னல் இன்சான லயத்கா அர்ஆஹு இஸ்தக்னா, தன்னை அல்லாஹ் பக்கம் தேவை இல்லாதவன் என்று எண்ணுகிற பொழுது மனுஷன் வரம்பு மீற ஆரம்பிச்சிடறான்ல, ஷைத்தான் வேலை ஆரம்பிச்சிடறான். இன்னல் இன்சான லயத்கா, இந்த மனிதன் வரம்பு மீறுகிறான். அர்ஆஹு இஸ்தக்னா, இனி யாருடைய தேவை எனக்கு இல்லை, எவனும் எனக்கு தேவையில்லை, நானாக வாழ்ந்துக்குவேன். இல்லை எனக்கு இது இருக்குது அது இருக்குது இது இருக்குது இதே கேட்பேன், எனக்கு போதும், என் மனைவி மக்களுக்கு நான் சேகரிச்சிட்டேன், இது போதும்னு நினைக்கிறான். அது இன்றைக்கி தேவையான உணவு எனக்கு இருக்குதுன்னு நினச்சான், அன்றைக்கி ஷைத்தான் வேலை பண்ணுவான். தன்னை அல்லாஹ்வின் பக்கம் இப்போ எனக்கு தேவையில்லை என்று எப்போ நினைக்கிறானோ அவன் மனுஷன்கிட்ட வந்து வரம்பு மீறி நடப்பான். அப்போ என்ன நினைக்கணுங்க, ஒவ்வொரு நொடியும் அனாப இலைய முனீபீன இலைய ஃபத்தகூ, அது ஃபத்தகூ தக்வா செய்யுங்க. முனீபீன இலை, அவன் பக்கமே முன்னோக்கியவர்களாக, அடுத்து 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 வரக்கூடிய ஒவ்வொரு தேவைக்கும் முன்னோக்கு அல்லாஹ் பக்கம். யாரெல்லாம் என்னை பாத்ரூம் காயில் வைக்கிறியா, யாரெல்லாம் என்னை பாத்ரூமுக்கு நீ கொண்டு போகிறப்பே நல்லபடியாக கொண்டு போய் நல்லபடியாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு போ. இந்த ஒரு நிமிஷம் பிஷா போயிட்டு வந்துடுன்னு போனது எத்தனை போயிருப்பான், எத்தனை பேர் அப்படி போயிட்டான். அந்த மாதிரி ஒரு கோடீஸ்வரன் புதுசாக வீடு கட்டி அழிஞ்சுங்களா, குடி போகிற அன்னைக்கு பாத்ரூமில் வலிக்கி விட்டு மண்டையில் அடிபட்டு மொத்தம் போயிட்டார் ஆச்சுங்களா. கொல்லோலம் ஆயிடுச்சு, வீடு முடிஞ்சு குடி போயிட்டாங்க வீட்டுக்கு. ஒரு வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் அவளை வருஷ பாத்தியா, முத்தா பொண்ணு வருஷ பாத்தியா. வருஷ பாத்தியாவில் அதே மாதிரி ஊரே கூடி ஜனங்கள்லாம் வந்திருக்கிறாங்க, சாப்பாடுக்கு சொன்ன பண்ண வந்திருக்கிறாங்க. அதே பாத்ரூமில் அவங்க மனைவி போகிறாங்க, அங்கனே வலிக்கு விட்டு உண்டு அவரும் முத்தம் விட்டுச்சு அங்கனே. ஒரு வருஷம் கேப்பில் அல்லாஹ்வுடைய தக்தீர் யாரு நினச்சே பார்க்க முடியாது, யாருக்கு எங்கே மூத்து வச்சிருக்கிறான்னு சொல்லி. அப்போ நீ வந்து கிளம்பும் போது சொல்லிட்டு போகணும், மோலா நீ கூட்டிகிட்டு போ. யார் வந்து எந்த அளவுக்கு முனீபீன இலேஹி இருக்கிறாங்களோ அந்த அளவு அல்லாஹ் அவன் நேசிக்கிறான். அல்லாஹ் தான் அதாச்சுங்க முனீபீன இலேஹி ஃபத்தகூ. முனீபீன இலை அர்த்தம் என்ன, ஒவ்வொரு தேவைக்கும் சதா என்னிடத்தில் முஹ்தாஜ் ஆகக்கூடியவர்கள்னு அர்த்தம். ஒவ்வொரு சேவைகளுக்கும் வாக்கிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா முனீபீன இலைஹி வத்தகூஹு, அல்லாஹ் பக்கம் முற்றிலும் இனாபத்து செய்த நிலையில் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். முனீபீனுக்கு அர்த்தம் என்ன, இலைஹி உனீப், இலைஹி உனீப், உன் பக்கமே முன்னோக்குகிறேன்னு அர்த்தம் என்ன, அடுத்து அடுத்து இந்த நொடிக்கு அடுத்து உனக்கு என்ன தேவை வருதோ முஹ்தாஜ் ஆக அல்லாஹ். இப்போ எனக்கு என்ன தேவை, அடுத்த நொடி பயான் செய்யணும், நீ தான் இல்லை என்னை பேச வைக்கணும். யாரும் இந்த தொண்டை நீ கொடுத்த பிச்சை, இது இந்த குரல் நீ கொடுத்த பிச்சை. இன்றைக்கி மகரிபில் எங்கள் பாபா ஒரு செய்தி சொன்னாங்க, யாரும் பேச முடியாமல் போயிட்டாங்கன்னு சொன்னேன். யாருக்கு பாது சேலத்தில் ஒரு பெரிய பள்ளிவாசலில் ஹசரத்தாக இருக்கிறாங்க, ரொம்ப அழகான கணீர் என்ற குரல், ரொம்ப அழகாக பயன் செய்வாங்க, வெளிநாட்டிலும் பயன் செஞ்சாங்க. ஹசரத்துக்கு விழா அணிஞ்சுங்களா, அந்த ஹசரத்துக்கு திடீர்னு தொண்டையில் ஒரு சின்ன கட்டியாக என்ன வந்துச்சுன்னு பாபா சொன்னாங்க. டாக்டரை கொண்டு போய் காமிச்சதுக்கு இது வந்து பெரிய விஷயமா இருக்குது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், வேலையை பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போங்கன்னு சொல்லி சிஎம்சி அனுப்பிச்சிட்டாங்களாம். அங்கே கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு சைகையில் தான் நீங்கள் பேசணும். ஹல்னானே ஆய் தரக்கூடாது, அவர் சொல்லக்கூடாதுன்ட்டு, ஒரு மாதத்துக்கு சைகையில் தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்கள், நேற்று வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்த மனுஷன், காலையில் நல்லா பேசின மனுஷன், இந்த நிமிஷம் என்ன ஆக்குவோன்னு தெரியாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அல்லாஹ் பிச்சையாக கொடுத்த இந்த தொண்டையை வாழ்நாள் இறுதி நாள் வரை மக்களுக்கு அல்லாஹ் பற்றி சொல்வதற்கு அல்லாஹ் பாதுகாத்து வைப்பானாங்க, அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வைப்பானாங்க. ஆனால் என் ஷேഖனை சொன்னாங்க, அல்லாஹ் அடிக்கடி கேட்டே இருந்தேம்மா, அல்லா இந்த தொண்டையை கடைசி வரைக்கும் எனக்கு சலாமத்தாக வை அல்லா அப்படின்னு. 77 வயசாகிடுச்சுமா, இப்போ வரைக்கும் அல்லாஹ் என்னை பேச வச்சுருக்கிறான். கணீர் என்ற குரலில் பேசுவாங்க, இடி முழங்குற மாதிரி பேசுவாங்க 77 வயசுலையும். இலாஹும்ம அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் நடுக்கும். அப்படி அல்லாஹ் உடனே இன்னொருத்தர் இலாஹ் இருக்கிறானா,
அப்படின்னு கேட்பாங்க. 77 வயசு வரைக்கும் தன் வாழ்நாளில் இறுதி மூச்சு வரைக்கும் பேசித்தான் இருந்தாங்க. அப்போ எதுவும் சொல்ல வரேன்பா, நீ எந்த செயல் செய்தாலும் செய்கிறதுக்கு முன்னாடி முனீபீன இலைய வா, வத்தபி சபீல மன் அனாப இலைய. இன்னொருத்தில் ஒரு முனீபுங்க, அதாவது முனீபீன இலை ஃபத்தகூ. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது ஜி இன்னொரு இடத்துல அகீம் ஸலாத்த எங்கே பாருங்க முனீபு வைதா மஸ்ஸன் நாஸு துர்ருன் தஅவு ரப்பஹும் முனீபீன இலைஹி. ஒரு மனிதனுக்கு ஏதோ சங்கடம் வந்தால் முற்றிலும் அவன் பக்கமே தன் சிந்தனையை திருப்பியவனாக அல்லாஹ் அழைக்கிறான், கதறான். சும்மா இதா அதாகவும் மின்னு ரஹ்மத்தன் இதா ஃபரீக்கும் மின்னும் பிரப்பியும் யுஷ்ரிகூன். பின்பு அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுத்து அவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கிருபை காட்டினா, இதன் காரணமாக அப்படி ஆயிடுச்சு, இதன் காரணமாக அந்த டாக்டர்கிட்ட போனேன் சரியாக போச்சு, உடம்பு சரியாக போனா கதறான் ஜி. அப்புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானு கொஞ்சம் அவனை அந்த மாற்றின உடனே என்ன சொல்கிறான், அவன் இவர்கிட்ட போனால் சரியாக போச்சு, அவர்கிட்ட போனால் அவர் தான் அவன் காப்பாற்றினார், யார் யார்கிட்ட போய் நடக்கல, கடைசியில் அவர் வந்து எனக்கு வெற்றியாகி கொடுத்துட்டாரு என்று அவன் நினைக்கிறான். அழிஞ்ச போய் அப்போ இனாபத்து எப்போ இருக்கணும், ஒவ்வொரு காரியங்களிலேயும். அந்த காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாட்ட இனாபத்து. பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சலாமத்தாக கூட்டி போய் சலாமத்தாக கூட்டி வா. வீட்டை விட்டு வெளியே கிளம்புறியா, யாரெல்லாம் நல்லபடியாக கூட்டி போய் நல்லபடியாக கூட்டிகிட்டு வா சொல்லிட்டு கிளம்பு. காலை எந்திரிச்சியா, கண் திறந்து யாரெல்லாம் இன்றைய காலை பொழுது நல்ல பொழுது ஆக்கி வையல்லா, இந்த மாலை இந்த சிறந்த மாலை ஆக்கி வையல்லா. அல்லாஹும் இன்னி அஸ்பஹத்து மின்க ஃபீ நிஅமத்தின் வ ஆஃபியத்தின் வ சித்ரின் வ அத்திம்ம அலைனா நிஅமத்தக வ ஆஃபியத்தக வ சித்ரக் ஃபி தீனி வ துன்யா வல் ஆஹிரா. யா அல்லாஹ், இந்த காலையிலே நான் உனது ஆரோக்கியத்தை கொண்டு எழுந்தேன். அல்லாஹ் இன்னி அஸ்பஹத்து மின்க, உன்னுடைய நியமத்துகளை கொண்டு எழுந்தேன், உனது ஆரோக்கியத்தை கொண்டு எழுந்தேன், நீ என் பாவங்களை மறைத்த நிலையில் எழுந்தேன். எனவே உன்னுடைய ஆரோக்கியத்தை, உன் நியமத்தை, உன் மறைக்குதலை எனக்கு பரிபூர்ணமாக்கி விரும்பு. என் திரையை கிழித்து விடாது. யாருக்கு தெரியும், காலையில் திரையோடு எழுந்திருப்பான், அவன் திரையை சாயந்தரம் கிழிச்சிருவான், மூஞ்சியை கிழிச்சிருவான். அல்லா ஜல்ல ஷானு தஆலா எல்லா நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக் ஃபமின்க வஹ்தக லா ஷரீக லக ஃபலக்கல் ஹம்து வ லக ஷுக்ர். யா அல்லாஹ், இந்த காலையிலே நான் எந்த அருள் கொடைகளோடு எழுந்திருந்தேனோ அது அனைத்தும் நீ கொடுத்தது தான், நீ கொடுத்ததை தவிர வேற யாரும் கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக், ஒரு அனைத்து கோடி சிருஷ்டிகளும் எந்த அருட்கொடைகளை கொண்டு இன்று காலையில் எழுந்தினவோ ஃபமின்க, நீ மட்டும்தான் கொடுத்த, வஹ்தக ஒருத்தன் தான் கொடுத்த, லா ஷரீக லக, உன்னை அல்லாத யாரும் கூட்டாளி ஆகலை, நீ தான் கொடுத்த. அப்ப லா ஷரீக லக எங்க புலங்குறாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கொடுத்தது தான் இன்னொருத்தன் கொடுக்கலன்னு புலங்குறாங்க. நம்ம லா ஷரீக நல்லா தனியாக உட்காந்துருக்கான், வஹதஹு லா ஷரீக லஹுன்னா என்ன கேட்குறோம், அல்லாஹ் தனியாக உட்காந்துருக்கான், கூட்டாளி யாரும் இல்லாமல் போர் அடிக்கும் அல்லாஹ்னு நினச்சிட்டாங்க. லா ஷரீக லஹு எங்க புலங்குறாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமின்க, இந்த நியமத்தை நீ மட்டும்தான் கொடுத்த, வஹ்தக நீ ஒருத்தன் தான் கொடுத்த, லா ஷரீக லக், நீ எனக்கு இந்த நியமத்தை கொடுக்க யாரையுமே கூட்டாளி ஆக்கல. நீ உன் பொண்டாட்டிக்கு கொடுக்கறதுக்கு இன்னொருத்தனை கூட்டாளி ஆக்க மாட்டேன். எவ்வளோ சொன்னாங்க பொண்டாட்டிக்கு இந்த பெருநாள் சேலை எடுக்கிறீங்களே எவ்வளோ, அவங்க 1000 ரூபாய்க்கு, நான் 200 ரூபா கொடுத்துட்றேன், எத்தூருக்காரன் சொல்கிறான் 800 ரூபா கலந்து போட்டு சேலை எடுன்னு சொன்னேன், செருப்பை கழட்டி அடிப்பேன். நான் சேலை கட்டுறதுக்கு இவன் வந்து காசு கொடுப்பானு கலந்து போட்டு வேலை வாங்கி கொடுக்குறோம். ஒத்துக்குவியா நீ? 1 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவே நீ? வளைஞ்சவா அப்பா, நீ அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவையை பூர்த்தியதுக்கு அவன் யாருக்கு பக்கமும் மொத்தாச்சு, அல்லாஹ் யாரையும் கூட்டாளி ஆக்கிறது இல்லை. அப்படியாப்பட்ட அல்லாஹ் நமக்கு ரப்பு, அப்படியாப்பட்ட அல்லாஹ் நமக்கு ரப்பா இருக்கிறான். எப்படியாப்பட்ட அல்லாஹ் எதையும் அனைத்தும் தன் கையில் வச்சிருக்கிறான். நமக்கு கொடுக்கறதுல யாரையும் கூட்டாளி ஆக்குறது இல்லை, பரிபூர்ணமான முக்தாராவும் இருக்கிறான், பரிபூர்ணமான முக்தாராவும் இருக்கிறான். वो दो आलम क्या मालिक है मुख्तार है, वो दो आलम का मालिक मुख्तार है, गैर के पास जाने से क्या फायदा. இரண்டு உலகங்களின் சக்கரவர்த்தி மட்டும் இல்ல, யாருக்கும் எதையும் எந்த நிமிஷமும் எவ்வளவு கொடுக்க முடியும். அளவோட கேள்வியா, கொஞ்சமா கேள்வி. நான் 1 கோடி 2 கோடி 500,000 கேட்டால் கொடுக்கலாம். எல்லாம் மாதத்துக்கு 1500 ரூபா ஒரு சம்பளத்தை ஏற்றி கூட இல்லை. இப்போ 5000 கொடுக்குறாங்க, பத்த மாட்டேங்குது, வீட்டு வாடகை கொஞ்சம் கூட்டிட்டாங்க,
ஒரு 18,000 ரூபா கிடைச்சா நிம்மதியாக வண்டி ஓட்டிக்கலாம், அது மட்டும் கொடு, அதுக்கு மேலே கேட்கல. ஏன்டா 18 கோடி கொடுன்னு கேட்கலாட்ட, ரொம்ப ஓவராக கேட்குற அப்படின்னு அல்லா சொல்லுவானா? அல்லாவுக்கு 18,000 ஒன்று தான், 18 ரூபா ஒன்று தான், 18 கோடி ஒன்று தான். நமக்கு பெருசு. என் பையன் 100 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் எதுக்கு? அசத்து ஒரு பாவா வந்து கேட்குறேன், அத்தா எனக்கு ஒரு அவசரம் தேவை இருக்குது, ஒரு 2 கோடி கொடுங்களேன். 2 ரூபாயா கடல மிட்டாய் வாங்குறதுக்கா? 2 கோடி கேட்டேன் அப்படின்னு இன்னும் கதி ஆகுது. அத்தா அப்படி பேச்சு மூச்சுலாம் நின்றுவார். 2 கோடி எனக்கு 2 கோடி எனக்கு பெருசு. அல்லாட்ட அந்த மாதிரி கேட்டேங்க, அல்ல ஒரு 50 கோடி மட்டும் கொடுத்துறாரு. இது ஏடா நீ ஒருத்தன் எனக்கு அடியானா? 50 கோடி ஓவராக கேட்குற. 800 கோடி பேரை வச்சு நான் சமாளிக்க வேண்டியிருக்கு. அத்தனை பேருக்கும் கொடுத்து அத்தனை பேருக்கும் நான் சோறாக்கி கொடுத்து, அத்தனை பேருக்கும் ட்ரெஸ் கொடுத்து, வீடு கொடுத்து, உனக்கு ஒருத்தருக்கு 50 கொடுத்தா மற்றவங்க எங்கடா போகிறது? நான் அளவோட கேள்றா அப்படி அல்ல கேட்பேன். அந்த மாதிரி என் ரப்பு அதை விட விசாலமானவன். வெறும் 50 கோடி பிஸ்கட் ஒன்று அவனுக்கு. ஒட்டுமொத்த ஜனங்கள் ஒரு இடத்திலே கூடி நின்று, இவ்வளவு 800 கோடி பேருக்கும் ஒரு இடத்திலே கூடி நின்று என்ன அவர்கள் கேட்க முடியுமோ, இதுக்கு மேலே முடியாதவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கேட்டான், யாரில் எனக்கு இந்த பூமி மாதிரி 10 பூமி கொடு, என்ன எவ்வளோ வேணாலும் கேட்டு அத்தனையுமே அல்லாஹ் அத்தனை பேருக்கும் அடுத்த நொடியே அல்லாஹ் கொடுத்தாலும், அல்லாஹுடைய மில்கிலே அல்லாஹுடைய அதிகாரத்திலே ஒரு ஊசி முனையை கடலில் நினைத்தால் என்ன குறையுமோ அதை தவிர குறையவே குறையாது. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லீம் ஷரீஃபுடைய ஹதீஸ், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஜி என்ன சொன்னாங்க? ஜி என்ன காணோம்? லவ் அன்ன அவ்வலக்கும் ஆகிரக்கும், உங்கள் ஆரம்பத்தில் உள்ளவர்களிருந்து கடைசி உள்ளவர் வரைக்கும், ஆதம் நபி இருந்து கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேர், வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களில் மனிதர்களும் உங்களுடைய ஜின்களும், காமூ ஃபி ஸஈதின் வாஹிதின், ஒரே இடத்துல ஒன்றா சேர்ந்து நின்று, ஃபஸஅலூனி, என்னிடத்தில் கேட்டார்கள் ஃபஅதைது குல்ல இன்சானின் மஸஅலத்துஹு, எவ்வளவு கேட்க முடியுமோ அவன் கேட்டான். அவன் கேட்ட அத்தனையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் கொடுத்தாலும் மா நக்கச தாலிக்க மிம்மா இந்தி இல்லவா கமா என்குசுல் மிகையத்து இதா உதுகிலல் பஹர, ஒரு ஊசியை கடலில் விட்டு எடுத்தால் எவ்வளவு தண்ணீர் கடலில் குறையுமா? 2 இன்ச்சு கடல் குறைஞ்சிருமா? 1 அடி கடல் குறைஞ்சிருமா? ஊசி எடுத்து ஊசியில் ஒட்டாது, எதுவுமே ஒரு சொட்டு கூட ஒட்டாது. நீ விரல நினச்சா கூட ஒட்டும், ஒரு பேப்பர் நினச்சா கூட ஒட்டும். ஊசி நினச்சா என்னப்பா ஒட்டும்? அதில் ஊசி விட்டு எடுத்தா எதுவுமே குறையலன்னு அர்த்தம். என் மில்க் அப்படியே தான் இருக்கு, எதுவுமே குறையல. அப்படியாப்பட்ட அல்லாஹ் நம்ம ரப்பு. இதை விட வேற என்ன பெருமை வேணும்? நாம் அவன்கிட்ட கொஞ்சி கெஞ்சி கேட்க தெரியல. நீ அல்லாட்ட கேளு. நீ கேட்கும் போதே துல்முல் யக்கீல கேட்குற, கொடுப்பானா கொடுக்க மாட்டான்னு தெரியல. वो दो आलम का मालिक है, मुख्तार है, गैर के पास जाने से क्या फायदा. गैर पे கேட்கல என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்புறம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. वो दो आलम का मालिक है, मुख्तार है, गैर के पास जाने से क्या फायदा. बेतलब देने वाले सब कुछ दिया, फिर सदाए लगाने से क्या फायदा. बेतलब देने वाले ने सब कुछ दिया. கேட்காமலேயே தரக்கூடிய எஜமா எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். எதையாவது நீ கேட்டியா? கண்ணு குடுன்னு கேட்டியா? பல்லு கரெக்டாக 32 பேர் நல்ல 55 வச்சா திங்க முடியாதுனால 32 மணி கரெக்டாக எண்ணி வையின்னு கேட்டியா? இல்லாட்ட மூக்கு 2 ஓட்டை வையல 4-5 ஓட்டை வச்சா கஷ்டமாக இருக்குன்னு கேட்டியா? மூக்கு கரெக்டாக இந்த கொஸ்டினில் வைக்கிறப்பே சப்பையாக இருந்தாலும் சப்பா மூக்குன்னு சொல்லுவானு, நீளம் வந்தால் யானைன்னு வானுவான். நீ கரெக்டாக பார்த்து வையல. காது இந்த பொசிஷனில் இருந்தால் போதும் ரப்பே, அகலம் வந்தால் யானை காதுன்னு திட்டுவானுவான், நீளமாக தொங்க ஆட்டு காதுன்னு வானுவான். அதனால் கரெக்டாக இந்த அளவுக்கு காது இல்லைனாலும் மொக்கைன்னு வானுவான். கரெக்டாக இந்த அளவுக்கு வைக்கிறப்பே 1 இன்ச்சு கணக்கு எடுத்து 3 அகலம் வந்து 3 இன்ச்சு, நீளம் அகலம் 2 இன்ச்சு, நீளம் 3 இன்ச்சு, ஏதாவது சொன்ன மரம்பிட்ட
ரொம்ப மீசையில் முடி இந்த கூட பிரச்சனை இல்லை. ரொம்ப காற்று உள்ளே போனால் வென்டிலேஷன் பண்ணிக்க அது தழுத்துக்கும். அது ஃபில்டர் பண்ணி காற்று உள்ளே போகும். மூச்சையில் இந்த கன்னத்திலலாம் மீசை யாரும் முத்தம் கொடுக்க முடியாது. எதுவாவது மல்லாடுக்கு சொன்னையா நீ இங்கெல்லாம் முடி இருந்துச்சுன்னா ரொம்ப விளைஞ்சிங்களா எப்படி முத்தம் கொடுக்குறது? இங்கெல்லாம் ஃபுல்லாக முடி கரடி தான் அது விளைஞ்சிங்களா? எதுவாவது அதை கேட்டோமா? கேட்காமலேயே கொடுத்துட்டு இருக்கான். बेतलब देने वाले ने सब कुछ दिया, बेतलब देने वाले ने सब कुछ दिया. எதை அல்லாஹ் நமக்கு கொடுக்க கழுத்து அல்லாஹ் ரொம்ப குட்டையாக இருந்தாலும் திரும்ப முடியாது. ரொம்ப ஒட்டை ஒட்டக்குச்சி மாதிரி பெருசாக நீளமாக இருந்தாலும் நல்லா இருக்குது. கொக்கு மாதிரி இருக்கும். ரொம்ப அளவோட வச்சு கெட்ட திரும்புற மாதிரி மட்டும் வச்சுக்கோ. அதுக்கு மேலே போதும். ரொம்ப ஜி திரும்ப ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தேவையோ. ஆந்த இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே 20 இப்படி திருப்பி இந்த பக்கம் வந்துடும். ஆந்த கழுத்து இந்த பக்கம் வந்துடும். அதுக்கு அசையாமல் அவங்க இருட்டில் போய் பிடிக்கக்கூடியது. அசையாமல் உட்காந்து திரும்பி உட்கார முடியாது. டொயின்னு சுற்றி ரவுண்ட் அடித்து எந்த எலி எங்கே ஓடுதுன்னு பார்க்குது. வளர்ந்துங்களா? நம்மளுக்கு உட்காந்து சைடில் பார்த்துட்டுருக்கான். இவனுக்கு தானே திரும்ப என்னத்துக்கு ஆகிறது? டேய் நீ சாப்பிட்ருக்க அந்த திரும்பி உட்காரானா ஓர கண்ணால் பார்க்குறான் எத்தனை துண்டு கறி வச்சுருக்காங்கண்டு. இவன் கடை டொயின் திரும்ப என்னத்துக்கு ஆகுறது? யாரையும் நிம்மதி சாப்பிட விட மாட்டாங்க. இவனுக்கு இவ்வளோ போதும். யாருக்கு எந்த அளவு கொடுக்குறோமோ அந்த அளவு அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செஞ்சு கொடுத்தான் ஒவ்வொருத்தருக்கும். எஜமா இப்படி உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கேட்டால் எப்போ கேட்டு முடிக்கிறது? बेतलब देने वाले ने सब कुछ दिया, अब सदाए लगाने से क्या फायदा. अब சத்தம் போடுறது என்ன பிரயோஜனம்? அவன் தான் இவ்வளோ கொடுத்தானே அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால. வா வா அப்போ முக்தாரான அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கு. ஒவ்வொரு தேவைக்கும் முன்னோக்கு. பேச ஆரம்பிச்சியா ஒரு நிமிஷம் கண்ண முடியும் சேகனே சொல்லுவாங்க. அல்லாஹ் நான் என்ன பேசுறது ரப்பே? நான் ஊம ரப்பே मेरे जहल के वास्ता मेरे जहल के वास्ता मेरे बुकमत के और वास्ता तेरे इल्म के वास्ता तेरे कलाम के. என் ஜஹலின் காரணமாக யா அல்லாஹ் என்னுடைய புக்மத்தின் ஊமைத்தன்மையின் காரணமாக உன்னுடைய ஃபதுலை இல்முடைய ஃபதுலை கொண்டு உன்னுடைய இல்முடைய ஃபைசானை கொண்டு உன் கலாமுடைய ஃபைசானை கொண்டு இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை பேசுகிறேன். விளைஞ்சா இல்லைங்களா? அப்படி சொல்லி நீ பேசினா அந்தந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இன்றைக்கி ஒரு ஒரு பீர்பாய் ஃபோன் பண்ணாங்க லண்டன்லேருந்து. நிஜமானே 2-3 நாள் அவங்க பேச்சு கேட்டேன். எனக்கே தான் அது, வேறு யாருக்கும் கிடையாது. எனக்கே தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படி இருந்துச்சுன்றார். அவர் எங்கேயோ லண்டனில் இருக்கிறார். அவர் யாருன்னு முகத்தை பார்க்குறோம். நம்ம காதலர் தான், நேசர் தான் அவர். தெரிஞ்சுங்களா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்போ என்ன செய்வாங்க? இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீ கூட அல்ல அப்படின்னு நீ கேளு. முனீபீன இலைஹி ஆயிரு. ஒவ்வொரு விஷயத்துலையுமே மொழா இப்போ பிரியாணி ஆக்குனாங்க. மொழா ஷால் மொழா பிரியாணி ஆக்குனாங்க. கிண்டும் போது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கணும். நான் சொன்னேன் மோலா போடும் போதே மோலா சூது செஞ்சு போடணும். இதை டேஸ்ட் ஆக்கி வைப்பவன் யாரும் இல்லை இல்லைல்லா அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு 3 பேருக்கு 2 வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 3 பேர் ஆளுக்கு 11 வாட்டி அல்லம் சூரா ஓதி ஆயத்துல் குர்சி ஓதி அதில் ஊதுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓது. மோலா நீ அது எப்படி தான் டேஸ்ட் ஆக்கி ஆக்கிறல்ல. நீ நான் ஏதோ கிண்டனும் போட்டு கிண்டனும் ரொம்ப அது மக்கள் விரும்பக்கூடியதை ஆக்கி வைக்கிறது நீ தானே அல்ல விளைஞ்சிங்களா? அது டேஸ்ட் ஆக்கி எல்லாம் சொல்லுங்கள். ஊதுனீங்களாம்மா? ஊதிட்டீங்களா? என்ன ஊதுனீங்க? அப்புறம் ஆயத்துல் குர்சி ஊதிருங்க. டேஸ்ட் ஆக்கிடுவோம் அல்லா தஆலா. இன்ஷா அல்லாஹ் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வுக்கு முன்னோக்கிட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும். ஜி நான் பிள்ளைங்களுக்கு துவா சொல்லி கொடுத்துருக்கேன். சாப்பிட உட்காந்த ஒன்று அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா தஆம அவுனன் லி ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக வலா தஜஅல் அவுனன் லி மஅசியதிக யா ரப்பல் ஆலமீன். இந்த துவா ஹதீஸில் வரலமா? தெரிஞ்சுங்களா? ஓதுங்கள்ட்ட ஹதீஸ் வர துவா தான் ஓதணும் இல்லை. அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா தஆம இந்த உணவை அவுனன் லி ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாத். பெருமானார் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஐன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக. யா அல்லாஹ் இந்த உணவை நீ எனக்கு உன்னை திக்ரு செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல்ல அமல்கள் செய்வதற்கும் உதவியாக இந்த உணவை ஆக்கி வைப்பாயாக. வலா தஜஅல்லு அவுனன் லி மஅசியதிக உனக்கு மாறு செய்வதற்கு உதவியாக இந்த உணவை ஆக்கி வைத்து விடாது. இந்த உணவை கொண்டு எனக்கு ஏற்பட்ட சக்தியை வைத்து உனக்கு மாறு செய்வது கொண்டு என்னை ஆக்கி விடாது. எனக்கு அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா தஆம சபபன் லிஷ்ஷிஃபாஇ வல் ஆஃபியா.
இந்த உணவை எனக்கு ஏற்கனவே உள்ள வியாதிகளுக்கு ஷிஃபாவாக, ஆஃபியத்துக்கு காரணமாக, ஷிஃபாவுக்கு காரணமாக இந்த உணவை ஆக்கி வைத்து விடு. வலா தஜஅல்லு சபபன் லில் அம்ராதி வல் அஸ்காம், இந்த உணவை எனக்கு வியாதிக்கு காரணமாக, நோய் நொடிகளுக்கு காரணமாக நீ ஆக்கி விடாதே ரப்பே என்று ஒரு நிமிஷம் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு நீங்கள் ஆரம்பிங்கம்மான்னு சொல்லுங்கள். என்ன பை துவா ஓதுறாங்களே இப்போ எல்லாம் ஓதுறாங்களா இல்லையா பை? சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஓதுறாங்க. சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்து ஓத சொல்லுங்கள் இனிமேல் இன்ஷா அல்லாஹ். ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ருஜுவாகணும். இல்லை சாப்பாடெலாம் வச்சுட்டு அல் ஃபாத்தியான்னு சொல்லுங்கள். சொல்லி இந்த துவாலாம் ஓதிட்டு லக்கல் ஹம்து லக்கல் ஷுக்குருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கை வைங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? எல்லோரும் வச்சு ஒன்றும் சாப்பிடக்கூடாது. எல்லோரும் வச்சுட்டு சொல்கிறேன் ஞாபகம் வச்சுங்க பை. சாருக்கும் இப்படி தான் உணவு எத்தனை பேருக்கு வந்துச்சான்னு பாருங்கள். வந்த பின்னாடி ஃபாத்தியா நீங்கள் ஓதுங்க. ஓதி இந்த துவாலாம் ஓதின பின்னாடி பிஸ்மில்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் எல்லாம் ருஜு அல்லம் சூரா ஓதிட்டு இருக்கட்டும். ருஜு வாட்டும் சாப்பாடை சுகூது செய்யணும். கொஞ்சம் நேரம் வந்தோன்னே கபக்குன்னு கொட்டணுமா? உணவு வந்தோன்னு கொஞ்சம் சுகூதாக செய்வேண்ணா. இனிமேல் பழக்கம் அப்படி தான். இஃப்தாரும் அப்படி தான், சஹரும் அப்படி தான். எல்லாருக்கும் வந்துடணும். உட்காந்த பின்னாடி துவாவை தான் ஆரம்பிக்கணும். சுகூது செய்யுங்க அது வரைக்கும் உணவை. அது வரைக்கும் பொறுக்காது ஹசரத் அப்படியா? அப்படி வந்தோன்னே கபக்குன்னு அல்லாஹ் சொல்கிறேன் ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமிஹி, உன் உணவை சற்று நேரம் சிந்தித்து பார். வந்தோன்னு கொட்டிட்டான் அப்புறம் வயிற்றில் போய் செஞ்சு பார்க்க முடியும்? நம்பி ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமி, உணவை சற்று நேரம் சிந்தித்து பார். அரிசி வந்துருக்கு, எங்கேருந்து வந்துச்சு, எங்கே தண்ணி விளைஞ்சிச்சு, எங்கே வந்து ஒன்று ஜாயிண்ட் ஆச்சு, கொத்தமல்லி எங்கேருந்து வந்துச்சு, புதினா எங்கேருந்து வந்துச்சு, அப்படியே அப்பா பிரியாணியில் போடக்கூடிய ஒன்று ஒன்றும் ஒரு ஊர்னு வந்துருக்குது. பாசுமதி அரிசி தானம்மா இன்றைக்கி பிரியாணி எங்கேருந்து வந்துச்சு? பாசுமதி அரிசி டெல்லின்னு போட்டிருக்காரு, நியூ டெல்லி. எங்கள் அப்பா கோழி உளுந்துப்பேட்டை எங்கேருந்து வந்துருக்குது? நாமக்கல்லா? சரி. அப்புறம் கொத்தமல்லி, தக்காளி மேட்டுப்பாளையமா? எந்த ஊர்? எல்லா ஊருக்கும் நம்ம வண்டி எடுத்து போனால் என்னதுக்கு அவர் டெல்லிக்கு போய் சாமான் வாங்கிட்டு வரதுக்குள்ளார தெரிஞ்சுங்களா? நாமக்கல் போய் கோழி வாங்கிட்டு வந்து. அப்புறம் பட்டை எந்த ஊருப்பா? ஏலக்காய் என்ன ஏலகிரி மலையோ என்ன பண்ணு தெரியல. அப்புறம் சொல்லுங்கள் என்ன போட்டிங்க? கிராம்பு எந்த ஊர்? எந்த ஊரில் முளைக்குன்னு தெரியல. எவ்வளோ கிராம்பு உள்ளே போயிடுச்சு. பட்டை பாடுக்கு வெட்டியாச்சு. நம்ம எந்த ஊரில் பட்டை முளைக்குன்னு தெரியல. பட்டை எப்படி தயார் பண்ணுறான் பாய்? மரத்தை பட்டை உரிச்சு, ஏதோ ஒரு மரத்தை பட்டையாக உரிச்சா பட்டையாயிருது. என்ன பாய் எப்படி வருதுன்னு தெரியல. எந்த மரத்தை உரிக்கிறானுன்னு தெரியல. எந்த மரத்தை விட்டால் பட்டையாகுதுன்னு தெரியல. மரமா செடியா உருண்டையாக இருக்கு. ஏதோ பட்டை தான் பார்த்துருக்கீங்க. இங்கே பார்த்தீங்க என்ன மலை? குற்றாலம் மலை. மலை கடைநல்லூர் குற்றாலம் மலை. இந்த பட்டை மரம் இருக்கும். பட்டை உரிச்சா வந்துடும். மாஷா அல்லா மாஷா அல்லா. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திரம். அது நட்சத்திரம் அது எப்படி வருது? அங்கே அது எப்படி தர மாட்டாங்க? நட்சத்திரம் மாதிரி ஒன்று வருமே, அண்ணாச்சி பூங்குறாங்க. அண்ணாச்சி படத்தில் வருது. அது எங்கேனே தெரியல. எவ்வளோ உள்ளே போகுது நம்ம காட்டும். கொத்தமல்லி, இஞ்சி எந்த ஒரு தர மாட்டோம். பூண்டு, நெய் ஊற்றுக்குள்ளி. எந்த மாடு கறந்துச்சோ அம்மா புண்ணியவன் அல்ல அந்த மாட்டுக்கு ரஹமத் செய்வானாங்க. புரிஞ்சுங்களா? தயிர் டேங்க அப்பா இத்தனையும் ஊற்றி கலவை. எத்தனை ஊர்களிலிருந்து எத்தனை கைகள் மாறி எல்லாம் நம்ம கொண்டு வச்சோம். ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமி அன்னா சபபனல் மா சப்பா ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقلبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم. நீங்கள் கொட்டிக்கிறது தான் படித்தேன். நான் வேற யாருக்கு படித்தேன்? நீங்கள் திங்கிறதா படித்தேன். யோசிச்சு பார்த்து தின்னையா. மத்தா லகும் உங்களுக்கு தான் உணவாக படித்தேன். இவ்வளோ வெரைட்டிஸ் சொல்கிறாங்களோ, இவ்வளோ வெரைட்டிஸை படிச்சிருக்கேன். யோசிச்சு பாதியா கொஞ்சம் மச்ச. நீங்கள் அப்போ இனாபத்தின அர்த்தம் என்ன பாய்? சதா ஒவ்வொரு தேவைக்கும் அல்லா பக்கம் முன்னோங்க. சாப்பிட்டு முடிச்சியா? அல்ஹம்துலில்லாஹ் இல்லி அத்தானா ஹாதா வ ரஸகனா மின் கைரி ஹவுலி மின்னா வலா குவா. ஒரு தேவை உன் பக்கம் முன் வந்துச்சா அல்லாஹ்ட்ட ருஜுவாயிட்டு அந்த தேவையை நீ பெற்றுக்கொள். தேவை முடிஞ்சா இந்த சூரத்தில் என் தேவை பூர்த்தி செஞ்ச ரப்பே நீ தான் சொல்லு. அதுதான் இனாபத்துக்கு அர்த்தம். ஒவ்வொரு தேவை சட்டை மாற்றையா மாற்றுறதுக்கு முன்னாடி சொல்லு, ரப்பே நான் எங்கே மாற்ற முடியும்? மாற்ற குவத்து ஒன்றுது. சட்டையில் முத்தஜல்லியாக இருக்கிறது நீ தான்.
சட்டையுடைய சூரத்தில் காட்சியளிப்பவன் நீ தான். இந்த சட்டையாக இருந்து என் தேவையை பூர்த்தி செய்கிறவன் நீ தான் அல்லா. இந்த சட்டை என் சக்தி இல்லாமல் எனக்கு கொடுத்தவன் நீ தான் அல்லா. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆத்தானா ஹாதா வரஸக்னாஹு மின் கைரி ஹவுலி மின்னா வலா குவா. என் ஆற்றல் இல்லாமல் என் சக்தி இல்லாமல் இந்த சட்டையை எனக்கு கொடுத்தாய், உனக்கே எல்லா பொருளும் சொல். சட்டையை மாட்டேன், செருப்பு மாட்டினையா ரப்பே, செருப்பு எனக்கு நீ வந்து ராகத்தாக்கி. எத்தனை பேர் செருப்பு வலிக்கிட்டு கீழே உண்டாங்க, ராகத்தாக்கி வை, இது பலன் தரக்கூடியதாக ஆக்கி வை. எந்த வேலை ஆரம்பித்தாலும் முனீபீன இலை பத்தகு, முனீபீன இலை பத்தகு அப்படின்னு என்ன, என் பக்கம் ருஜுவாவு, வேற ஒன்றின் பக்கம் அந்த தேவையை சேர்த்துவதை விட்டும் தப்பித்துக்கொள். பத்தகு, அந்த தேவையை பூர்த்தி செய்வோம் நான் தான் என்று பார், அந்த தேவையை வேற ஒன்றின் பக்கம் சேர்த்துவதை விட்டும் தப்பித்துக்கொள். டாக்டர்கிட்ட போனேன், ரப்பே டாக்டர் இல்லா இல்லை ரப்பே, நிஸ்பத்தன் நான் போகிறேன் ரஜமானே, இவர் மூலமாக நீ தான் இல்லை தேவை புரிச்சு. மருந்து போகிறேன் என் கண்ணில், யாரில் இந்த மருந்து என் தேவை புரிச்சு ரஜமானே, என் கண்ணு கொடுத்தவன் நீ தான், கண்ணில் வியாதி கொடுத்தவன் நீ தான், ஷிஃபா கொடுப்போம் நீ தான். இது மாதிரி ஷிஃபா கொடுத்துடலான்னு சொல்லு, தண்ணி விட்டாலும் ஷிஃபா ஆயிடும். தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். வத்தபி சபீலமன் அனாப இலைய உன்னிடத்தில் இருந்தால் நீ பார்த்த இடமெல்லாம் ஜொலிக்கும், தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். அதுதான் அல்லாஹ் ஜல்ல சொல்கிறோம், வத்தபி சபீலமன் அனாபை. அப்படி தன் சதா எல்லா காரியங்களுக்கும் என்பக்கும் ருஜுவாகிறார்களே அவர்களுடைய பாதையை நீ பின்பற்றுவாயாக. பை அப்போ உலகத்தில் நமக்கு கிடைத்த நியமத்துகளில் மிகப்பெரிய நியமத்து என்ன பை? ஒன்று ஷேக் ஞாபகத்துடையவர்கள் கிடைத்தால் உன்னையும் முனீபீனிலே ஆக்கிடுவாங்க. ரெண்டாவது என்ன சொன்ன பை? பெற்றோர்கள் எல்லாம் கொடுத்த நியமத்து. எது கூட பிள்ளைங்களை சொல்லிட்டு இருந்தேன், தனி குடும்பம் ஸலாத்து வருது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வஸல்லிம். அல்லாஹும்ம பெற்றோர்கள் எங்கிட்ட முகப்பத்தாக இருந்தால் நான் முகப்பத்தாக நடந்துக்கிறேன். அவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னா, அநியாயம் பண்ணாங்கன்னா துரத்தி விட்டுருவாங்கண்ணா சில பேர். வாழ்நாள்லாம் அவனை மூஞ்சியில் முழிக்கிறது இல்லைங்கண்ணா சில பேர். அம்மா போயிட்டாங்க, அத்தா போயிட்டாங்க, ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா நீ ஒருத்தர் யாரை போய் அம்மாவும் யாரை போய் அத்தானுவ, யாரையா கிடைப்பா உனக்கு மீண்டும்? சென்றால் கிடைக்காத ஒன்று அப்பாவும் அம்மாவும். பொஞ்சாதி 1000 பேர், துனியாவில் 800 கோடி பேர், 400 கோடி பேர் பொம்பளைங்க வச்சுங்க, யார் வேணால் கட்டலாம். அல்லாஹ் தடுத்த அம்மா அத்தா பாட்டி காட்டு சின்ன பிள்ளைங்க தவிர மொத்தம் எல்லாரையுமே ஹலால் தான் உனக்கு. கட்டலாமா இல்லையா? நீ அமெரிக்க அதிபதி மனைவியை கூட கட்டலாம். அந்த அம்மா நாளைக்கு அதிகமாக சொல்லி முஸ்லீம் ஆகி புருஷனை தலாக் வாங்கிட்டு வந்தா, விவகாரத்தை வாங்கிட்டு வந்தா கட்டலாமா இல்லையா? நீ கட்டலாமா இல்லையா பை? யாரை வேணால் கட்டலாம் துனியாவில். எந்த பெண்ணையும் உனக்கு ஜாயிஸ் தான். முஸ்லீமாக இருந்தால் தலாக் வாங்கிட்டு வந்தாலும் கட்டலாம். 400 கோடி பேர் கட்டிக்கலாம். ஒரு நேரம் 4 பேர் தான் மனக்கு சட்டப்படி ஜாயிஸ். தாய் யாரை போய் கூப்பிடுவார்? அந்த யார் சொல்லுவார்? அதனால பெரும்பாலும் சொல்கிறாங்க, ஒரு சஹாபி கேட்டாங்க, யாரை சொல்ல ஜுல்மு செய்கிறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க எனக்கு அப்பா அம்மா, எங்கள் காசு பணத்தை பிடிங்கி நான் சம்பாரித்து உழைச்சி தேடி வச்ச வேர்வை சிந்தி சம்பாரித்த காசு பணத்தை பிடிங்கிறாங்க அவங்க. அப்படி பெரும்பாலும் சொன்னாங்க, சொன்ன வயின் நலமாக்க வயின் நலமாக்க வயின் நலமாக்க. அவங்க 2 பேரும் உனக்கு அநீதி செய்தாலும் அநீதி செய்தாலும் அநீதி செய்தாலும் மரியாதையை அவங்க கட்டுப்பட்டு நடந்துட்டாங்க சொல்லாங்க. அல்லாஹு அக்பர். ரொம்ப குடும்பங்களில் இந்த பிரச்சனை. இதுலேயும் நம்ம பீர்பாய்கள் குடும்பங்களில், மிஸ்கின் முரீது குடும்பங்களில் அத்தா எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப பேர் மரியாதையாக இருந்துக்கும். இப்போ காலில் விழுந்து கதறு போயிட்டா திரும்ப உனக்கு கையேந்த ஒருத்தன் கிடைக்க மாட்டாங்க. நீ இல்லாத காப்பாற்று. எங்கள் ஆயிரத்தி வச்சுருத்தீங்களா? வயின் லலமாக்க வயின் லலமாக்க வயின் லலமாக்க. தாய் தந்தைக்கு நீ ஹிதுமத் செய், அவங்க துவா வாங்கிக்கோ. அவ்விருவரும் உனக்கு அநீதி இழைத்தாலும் அநீதி இழைத்தாலும் அநீதி இழைத்தாலும் சரியே. ஒரு ரிவாயத்தில் எல்லாம் கவனிங்க பை, ரிவாயத்தில் இருக்குல்ல. சரி, இன்னொரு ஹதீஸில் பெருமானா சொன்னாங்க சொல்லலாம். ஒரு சாபி வந்தாங்க, யாரை சொல்ல எங்கள் அத்தா காசு பற்றி தான் பிடிக்கிறாரு, தெரியாமல் தூக்கிறாரு. இது நேற்றோடு சொன்னேன் இந்த ஹதீஸ். தெரியாமல் தூக்கிறார். அடுத்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு கொடுத்துட்றாரு கொண்டு போய். என்ன போய் செய்வாங்க சரி பாப்பா அம்மா சில பேர் சில நேரங்களில் என்ன செய்வாங்க, நீ நல்லா சம்பாதிக்கிற உன்ட்ட காசை வாங்கடா அதை சொல்லி இதை சொல்லி வாங்குறது, தங்கச்சி கொடுக்குறது. தங்கச்சி பெரிய ஆளாக போயிட்டாலா, அது கஷ்டப்படுத்துன்னு கொடுக்குறாங்க. கடைசி பிள்ளையாருக்கு முகப்பத்தாரும் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு போட்டவங்க இஷ்டம். இந்த மாதிரி என்கிட்ட வாங்குறாரு. பெருமானம் சொன்னாங்க சொல்லலாம் சொல்லும்.
இப்படி தூக்குறாங்க. இன்னக்க அந்தவ மாலுக்கலி அபீக்க, நீயும் உன் ஒட்டுமொத்த சொத்தும் ஆப்பாவுக்கு தான். மொத்தமாக தூக்குறான்னு தூக்கிட்டு போட்டோம். இன்ன ரஜுன கால யா ரசூலுல்லாஹ் இன்னலி மாலம் வலதன் வ இன்ன அபி யுரீது ஐ எஜித்தாக மாலி. ஒரு சஹாபி பெருமான்ட்ட வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு சொத்தும் இருக்கிறது பிள்ளைகளும் இருக்கிறார்கள், எனக்கும் புள்ள குட்டி தான் செய்து, எங்கத்தான் என் காசை பிடுங்குறாரு, என்னத்தான் என் காசின் பக்கம் அவர் பிடுங்குகிறார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கால அந்தவ மாலுக்கலி அபீக்க, நீயும் ஒட்டுமொத்த சொத்தும் வாப்பாவு தான். தூக்கம் தூக்கிட்டு போட்டோம். ரிவாயத் யாரு? அதில் ஜாபிர் பின் அப்துல்லா ரஸியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. இப்போ கிதாபு அந்தவ மாலுக்கலி அபீக் அஹ்ரஜுல் பஸார், பஸாரில் வருது, முஸ்னத் அஹ்மதுலையும் வருது, முஸ்னத் அஹ்மதுலையும் வருது. இந்த ரிவாயத்து அப்துல்லா பின் அப்பாஸ் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. மன் அஸ்பஹ முர்லியன் லி அபவைஹி, யார் தன் தாய் தந்தையை சந்தோஷப்படுத்தியவனாக காலையில் எழுகிறானோ, அஸ்பலஹு பாபானி மஃப்தூஹானி இலல் ஜன்னா, சொர்க்கத்தில் 2 கதவை திறந்து வச்சிடறான். அல்லது எப்படி வேணா உள்ளே போய்க்க, எப்போ வேணா போய்க்க. ஒமன் அம்சா, மாலையில் தாய் தந்தையை சந்தோஷப்படுத்தியவனாக மாலை நேரத்தில் ஆகிறானோ, இப்போ மிஸ்ரு தாலிக்கு சொர்க்கத்தில் 2 வாசல் திறந்து வச்ச எல்லாத்துலையும் எதில் வேணா போய்க்கன்னு சொல்லிட்டு. இப்போ இன்கான வாஹிதன் ஃப வாஹிதன், தாய் தந்தையில் ஒருத்தர் மட்டும் இருந்தால் ஒரு கதவு திறந்து வைக்கிறான், 2 கதவு 2 பேரையும் திருப்திப்படுத்தினா 2 கதவு திறந்து வைக்கிறான் அல்லா தஆலா. சொல்லிட்டு பெருமானா சொன்னாங்க, ஒயின் லலமாஹு ஒயின் லலமாஹு ஒயின் லலமா, அவ்விருவரும் அவனுக்கு அநீதி செய்திருந்தாலும் அநீதி செய்திருந்தாலும் அநீதி செய்திருந்தாலும் சரியே. வேற ரிவாயத்தில் கால ரஜுல், ஒரு மனிதன் கேட்டார், ஒயின் லலமாஹு, அந்த 2 பேரும் அந்த பையனுக்கு அநீதி பண்ணுறாங்க, அவங்க ஏற்றி பேசுகிறான், ஒயின் லலமாஹு ஒயின் லலமாஹு ஒயின் லலமா, அந்த 2 பேரும் அநீதி செய்தாலும் அநீதி செய்தாலும் அநீதி செய்தாலும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நட, அதில் தான் உன் நல்வாழ்வு இருக்குது, அவங்க துவாவில் தான் நல்வாழ்வு இருக்குது. உன் ஒட்டுமொத்த சொத்தை கேட்டான்னு கொடுத்துரு, துவா மட்டும் வாங்கிக்கோ, பின்னாடி நல்வாழ்வு கொடுப்பான் அல்லா ஜல்ல ஷானஹு. அவங்க துவாவை கொண்டு நல்வாழ்வு கொடுப்பான். பை கவனிங்க பை, இங்கே ஹதீஸ இன்னொரு ரிவாயத்தில் பெருமானா சொல்கிறாங்க, ஒயின் அஹ்ரஜாக்க மின் வாலிதிக் மின் மாலிக்க வலதிக்க மின் அஹ்லிக்க மாலிக்கவா, உன்னுடைய தாய் தந்தைக்கு நீ கட்டுப்பட்டு நட, உன் ஒட்டுமொத்த சொத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டும் அவர்கள் வெளியே செல்லும்படி உன்னை சொன்னாலும் சரியே, வெளியே போயிரு, விட்டுட்டு போயிரு. இது உன் முன்னாடி தலா கொடுறான், உன் முன்னாடி எழுதி பேச தலா கொடுறான்னு விட்டுறணும். உன் தாய் வேணுமா முண்டாட்டி வேணுமா, விளைஞ்சுங்களா? முஆத் பின் ஜபல் ரஸியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க, தபரானில் வரக்கூடிய ஹதீஸு. விளைஞ்சுங்களா? அத்தி வாலிதைக், உன் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நட, வயின் அஹரஜாக்க மின் மாலிக்க, உன் சொத்துக்களை விட்டும் அவள் உன்னை வெளியேற்றினாலும், வமின் குல்லி ஷெயின் ஹுவலக்க, உனக்கு சொந்தமான அத்தனை சொத்துக்களை விட்டும் உன்னை அத்தனை வஸ்துக்களை விட்டும் உன் குடும்பத்தார் அத்தனை பேரை விட்டு அவர்கள் உன்னை வெளியாக்கினாலும் சரியே. நீ சொந்தமாக காசு சம்பாரித்து வெளிநாட்டில் போய் அல்லது கடை வச்சு சம்பாரித்து உழைச்சி சேர்த்து ஒரு பெரிய வீடு கட்டி வச்சுருக்கிற, உங்கள் அத்தா வந்தார் வீட்டுக்குள்ளே வந்தவர், நல்லா இருக்கே வீடு, நம்ம இந்த வீட்டில் நான் இருந்துக்கிறேன், நீ வெளியே போ, உன் மஞ்சாதி பிள்ளையை கூட்டிட்டு நீ வெளியே போ, நான் கட்டினா கொடுத்தாது, நீ வெளியே போனால் போயிடணும் ஹதீஸ் படி. மனசு வருமா? பேனா கேட்டால் கொடுக்க மாட்டான். இது வாட்சி சூப்பராக எங்கே வாங்கினேன், எனக்கும் வெளிநாட்டு வாங்கிட்டு இருந்தேன், ரேடோ வாட்சி எனக்கு கூட கொடுப்பாங்க, நீ வாங்கிக்கிட்டு போய் தம்பி கொடுப்பாங்க போயா. வீட்டுக்குள்ளே வந்து நிற்றார், 50 லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டி வச்சுருக்க, திறப்பிட கூப்பிட்டா வந்தாங்க, தம்பி வீடு நல்லா இருக்குது, நீ உஞ்சாதி வெளியே போய் வீட்டில் வாடகை விட்டு இருந்துக்கு, இந்த வீடு எனக்கு தான் அப்படின்னு சொன்னாலும் நீ செய்ய வேண்டும் என்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. வைன் அஹ்ரஜாக்க மின் மாலிக்க வமின் குல்லி ஷையின் ஹுவலக்க, உன் சொத்துக்களை விட்டும் உனக்கு எத்தனை வஸ்து உனக்கு சொந்தமாக இருக்கோ அத்தனையை விட்டும் நீ வெளியே போன்னு சொன்னாலும் போயிரு. விளங்குச்ச பாய்?
அவங்க ரிலா வாங்கிக்கோ, அவங்க துவா வாங்கிக்கோ. அந்த துவா உடனே வாழ வைக்கும். ஒரு சின்ன துவா உடனே பெரிய வாழ்க்கை வாழ செய்யும். ரஞ்சபை நேற்று இந்த செய்தி சொல்லும்போது ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. ஒரு மனிதர் இருந்தார், அவருக்கு 4 பிள்ளைங்க, 4 வீடு இருந்துச்சு. பிரிக்கணும்னு பேச்சு வந்த போது சொன்னார், கடைசி பையன் சொன்னார், 4 பேருக்கு ஆளுக்கு ஒரு வீடு. ஆனால் நான் ஒரு நிபந்தனை சொல்கிறேன், அத்தாவை பார்த்துக்கிற பொறுப்பு என்கிட்ட கொடுத்துருங்க. நான் கடைசி வரைக்கும் என் கூட வச்சு நான் பார்த்துக்கணும். அத்தா அவன் மூத்து வரைக்கும் என் கூட வச்சுக்குவேன், யாரும் பங்குக்கு வரக்கூடாது. அப்படி இருந்தால் என்னுடைய வீடு ஒன்று இருக்குல்ல, என் பங்கு, அதை நீங்கள் பிரித்து 3 பேர் ஆளுக்கு ஒன்று வச்சுக்கணும் அப்படின்னு. அட என்ன வெடிக்கையாக இருக்குது, கஷ்டமும் தீர்ந்துச்சு, தொல்லையும் விட்டுச்சு, எக்ஸ்ட்ரா வீடும் கிடைக்குது. ஆனால் வீட்டை விற்று 50-40 லட்சம் விற்று ஆளுக்கு கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கோ சந்தோஷமாக வச்சுக்க பண்ணிட்டாங்க. வச்சுக்கிட்டு அத்தாவை கூட்டிகிட்டு போயிட்டார், தான் வீட்டில் வச்சுக்கிட்டார். குடிச்ச கூட ஏதோ வச்சுக்கிட்டார், அத்தனையும் அவங்களுக்கு கொடுத்துட்டார். கடைசி வரைக்கும் வச்சு அத்தா துவா செய், அல்லா அவனை சிறப்பாக வாழ செய்வான் அப்படின்னு துவா செஞ்சாங்க. அத்தா அல்லாட்ட போயிட்டார். அதுக்கு பின்னாடி விளைஞ்சிங்களா அல்லா ஜல்லஷானு தாலா ஒரு கனவுல பார்த்தார். ஒருத்தர் வந்தார், ஒரே ஒரு செப்பு காசு கையில் கொடுத்து, இது பறக்கத்தான காசு, இது வேணுமா? 100 தங்க திருகம் தங்க காசு இருக்குது, இது வேணுமா? இது பறக்கத்து இல்லாதுன்னு கேட்டார். செப்பு காசை கொடுத்துன்னு வாங்கிட்டார். முழிச்சு பார்த்தா கையில் செப்பு காசு இருந்துச்சு. அதில் போய் ஒரு சின்ன சாமான் வாங்கினார், பறக்கத்து செஞ்சான். அது சாமான் வாங்கினார். அல்லா தாலா அந்த ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரன் அவர் ஆக்கிட்டான். ஒரு சம்பவம் பார்த்தேன். அது அதிசயம் ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு ஹதீஸும் ஆதாரம் சொன்னேன் நான் நேற்று. ஒரு சஹாபியத்து பெருமானா ஸல்லல்லாஹு ஒரே ஒரு திருகத்தை கொடுத்தாங்க. கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதில் போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னாங்க. அவர் நேராக போய் அடைஞ்சி தெரிஞ்சு எங்கேயோ போய் புரிஞ்சு ஒரு திருகு 2 ஆடு வாங்கிட்டார். எங்கேயோ பேசி அதை நேராக ஒரு ஆட்டை கொண்டு போய் சந்தையில் ஒரு திருகத்துக்கு விற்றுட்டார். ஒரு திருகத்தையும் தூக்கிக்கிட்டு ஆட்டையும் பிடிச்சிக்கிட்டு பெருமாள், இது என்னது, காசு வந்துருச்சு, ஆடு வந்துருச்சு, யார் இப்படி செஞ்சேன்? அரே மாஷா அல்லா, உன் வாழ்க்கையெல்லாம் நல்லா பறக்க செய்வானாக, உன் வாழ்க்கை முழுசும் நல்லா ரஹமத் செய்வானாக அப்படின்னு பெருமாள் துவா செஞ்சுட்டாங்க. அந்த துவாவுடைய அசரு அதற்கு பின்பு அந்த சஹாபியர் மண்ணை எடுத்து விற்றாலும் அதில் பல மடங்கு லாபம் வந்துடுமா. வாழ்நாளில் அந்த மாதிரி வாழ்ந்தாங்கன்னு ஹதீஸில் வருது. இந்த திருமதி ஷெரீஃபுடைய ஹதீஸ். ஹஸரத் உர்வத் இப்னு அபி ஜஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரிலையும் வருது ஹதீஸ். இந்த ஹதீஸ் புகாரிலையும் வருது, தெரிஞ்சுங்களா? என்ன சொல்ல வருது பை? தஃபா இலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனாரன் லி அஷ்தரி லஹு ஷாத்தன். ஒரு ஆடு வாங்குறதுக்கு ஒரு தீனார் கொடுத்தாங்க. அஷ்தரைத்து லஹு ஷாத்தை, 2 ஆடு வாங்கினேன். ஃபபிஅத்து இஹ்தாஹுமா பி தீனாரின், ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு விற்றுட்டேன். வஜீத்து பி ஷாத்தி, அப்புறம் ஒரு ஆட்டையும் தீனாரின் கொண்டு வந்தேன். இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதக்கர லஹு மா கான மின் அம்ரிஹி, நடந்த செய்தி சொன்னேன். ஃபகால பாரக்கல்லாஹு லக ஃபி சஃபகத்தி யமீனி, நீ கை வச்சதெல்லாம் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக துவா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுங்களா? எங்கே இருக்குது வக்கான? அவர் எப்படி ஆகிவிட்டார் என்றால் லவிஷ்டர துராப ரபிஹபிஹி, ஒரு மண்ணு வாங்கினா லம் பெறக்கூடிய ஆகிவிட்டார். எதை கை வச்சாலும் அவருக்கு அங்கே பறக்கத்து கிடைத்து விட்டது. மண்ணிலே கை வைத்தால் கூட அந்த மண் அவருக்கு பறக்கத்தாகி விட்டது. புகாரியுடைய ஹதீஸ் பை வகான லவிஷ்டர துராப ரபிஹபிஹி, அவர் மண்ணிலே கை வைத்த மண்ணை காசு கொடுத்து வாங்கினாலும் அது லாபம். எதை தொட்டாலும் கை வச்சதுன்னா மண்ணே புண்ணாயிடுது. அந்த அளவுக்கு அந்த துவா ஆக்கிடுச்சு. ஒரு துவா இப்படி ஆக்குதுன்னா, உன் தாப்பனார் நீ ஆபாதாக இருப்பாப்பா, அவங்க மனசு குளிர்ந்து உனக்கு எதுவுமே செஞ்ச அந்த சந்தோஷப்பட்டு நல்லா இருப்பாப்பா, நீ ஆபாதாக இருப்ப, நீ போடுறமெல்லாம் நல்லா உதவி செய்வான் உனக்கு அனுங்களா அப்படின்னு ஒரு துவா செஞ்ச துவா பலிக்காது. ₹1 கூட இல்லாமல் 0 ஆயிரு. அந்த துவாவை நீ ஹீரோ ஆக்கிடும். அப்படி ஓடி சொல்லணும். அவங்க அம்மா கையேந்தி, அல்லா என் பிள்ளை நல்ல வாழ செய், நல்லபடியாக என்னை கவனிச்சுக்கிறாரு ஒரு துவா செஞ்சா, அவன் தாங்க அறிவாளி. இந்த துவாவை வாங்கிக்கோ, எதை வேணால் கொட்டு, மொத்த சொத்தை கொண்டு போய் காலில் கொட்டிடு. அத்தா அம்மா காலில் துவா வாங்கிடு. அறிஞ்சுங்களா? அதுக்கு தான் இப்போ அப்படி வந்தாங்க, அப்படி தான் வாழ்ந்தாங்க ஷேഖமார்கள்லாம். என் ஷேഖனை மொத்த சொத்தை கொண்டு போய் கொட்டிட்டாங்க. தாதா சாகர் நூறு நாயத்திட்ட
அவங்க துவா செஞ்சாங்க, அல்லாஹ் தாலா பால் பொங்குற மாதிரி அல்லாஹ் பொங்க வைப்பான்ப்பா அப்படின்னு. ஒரு பைசா இல்லை நில் வந்தாச்சு, ஏதாவது வந்தால் கொண்டு போய் கொட்டிடுது. இப்போ அவங்க வாழ்வாங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் வாழ்கிறாங்க. கலீமி சர்க்கார் ஒரு பைசா இல்லாமல் கொண்டு போய் ஷேഖ தர்பாரை கொட்டாங்க. எதுவும் வேணாம், என் ஷேக் கிடச்சா போதும், என் ஷேக்குடைய துவா கிடச்சா போதும். நில் 0. அடுத்து என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இவங்களும் பட்டினி, இவங்க பிள்ளை குட்டிங்களையும் பட்டினி. யாரும் வெளியே போய் சொல்லக்கூடாது பட்டினிங்கிறது. அந்தளவுக்கு யாரோ ஒருத்தர் போய் சொல்லிட்டு, ஒரு வேலைக்காரர் போய் சொல்லிட்டு எடுத்து விட்டேன். அவர் சாப்பாடு கொண்டு வந்துட்டார். சாப்பிட்டாங்க கசாயம் எடுத்து. எப்படி சொன்னேன், ஒரு நாள் நல்லா பட்டினி போட உரிமை இல்லை, எப்படி அடுத்த போய் சொன்னேன். வேலைக்காரன் கொண்டு போ, சாப்பாடு வேணால் ஒன்று வேணும், தூக்கிட்டு போ சாப்பாட்டை அப்படின்ட்டாங்க. அப்படி நில் 0. இன்றைக்கி அல்லாஹ் அக்பர் கபீரா 250 பேருக்கு டெய்லி சோறாக்கி போடுறாங்க. பெரிய மாதம் நடத்துகிறாங்க இமாவோட பிள்ளைங்களாம். ராஜ மரியாதை எங்கே பண்ணணும். நூரி நாயகம் அவர்கள் வாப்பா கொடுத்து சொத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கௌசி நாயகம் காலில் போட்டாங்க. அவங்க பெரிய ராஜ பரம்பரை, காசு பணம் வந்துச்சு. நவாப் பரம்பரையில் வந்தவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் கூட்டிகிட்டு நில் 0. 20 வருஷம் ஷேக்குடைய சட்டி தூக்கிட்டு, பேகை தூக்கிட்டு, மஞ்சப்பை தூக்கிட்டு பின்னாடியே போகிறது. இந்த ராஜா மாதிரி வாழலாம். சொத்து பத்திரம் கொண்டு போய் அதெல்லாம் எனக்கு என் சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்டாங்க. பிரித்து கொடுத்தாங்க, காசை வாங்கிட்டு எஜமான் கொடுத்துட்டாங்க. பிச்சைக்காரன் மாதிரி இருக்காங்க அவங்க பின்னாடி. பைத்தியக்காரனா பிச்சைக்காரனா இவங்க. இன்றைக்கி நூறு நாயகத்துடைய ஹுலஃபாக்கள் வச்சுருக்கிற மதரசாவே ஒரு தமிழ்நாடு முழுசும் கேரளா முழுசும் 250 மதரசா இருக்குது. அவங்களுடைய ஹுலஃபாக்கள், அவங்களுடைய முரீதுகளுடைய ஆலிம்களே ஒரு 10,000 பேர் இருப்பாங்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில். 250 மதரசா இருக்குது. இந்த பாபு சலாம் உட்பட அவங்களுடைய முரீது வச்சிருக்கிற மதரசா, இர்ஃபானியா மதரசா உட்பட, ஷம்சுல் ஆரிஃபின் மதரசா, இப்போ 250 மதரசா இருக்குது தமிழ்நாடு, கேரளாவில். என்ன குறைஞ்சிச்சு? விளைஞ்சவை துவா வாங்கிக்கோ, எப்படியாச்சும் எதுவாவது கொடுத்து துவா வாங்குறதுக்கு முயற்சி செய்யும். அந்த துவா ஒன்று எங்கேயோ கொண்டு போயிடும். விளைஞ்சுங்களா? 100 ஸ்பைசி நேரத்துக்கு எது வந்தாலும் அப்படியே மூட்டை கட்டி ஷேக்கிட்ட அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஒரு தடவை சர்க்கார் தும் அல்லாவுக்கு பொகத்தியேபா, நீ அல்லாவுக்கு ரொம்ப கொடுத்துட்டுப்பா. நீ 100 நாயகம் வீட்டில் அவங்க பிள்ளைங்க போடுற ட்ரெஸ் எல்லாமே ஃபைசி நாயகம் அமிச்ச ட்ரெஸ் தானா. வருஷத்துக்கு 4-5 ட்ரெஸ்ஸு போடுவாங்கன்னு தெரியுதில்ல. அந்த துணியெல்லாம் வாங்கி தச்சு அளவு தச்சு அமிச்சிடுறது. 100 நாயகம் போடுற ட்ரெஸ் எல்லாமே ஃபைசி நாயகம் கொடுத்த ட்ரெஸ்ஸு தான். பொட்டி பொட்டியாக அவங்க அளவு, ஒரு ஜுப்பா பழைய ஜுப்பா வாங்கிட்டு வந்துடுது. அதை அளவு எடுத்து அழகான துணி வாங்கி 10 ஜுப்பா ஷேக்குக்கு, ஷேக்கோட பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும், குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் துணிமணி மூட்டையாக இங்கேருந்து அமிச்சிடுறது. தும் அல்லாவுக்கு பகுத் ஃபிக்கர் நீங்கள் ஒரு கவலை இருக்கும்ல. பெண்ணா வருது, பிள்ளைங்களுக்கு துணி எடுக்கணும், எங்கே போய் எடுக்கலாம், தக்குவால் எடுக்கலாமா, எங்கே போய் எடுக்கலாம், துணி எடுக்கணும், அளவு கொடுக்கணும், தைக்கணும், டைலர் எங்கே போய் பிடிக்கலாம்ல. ஆரம்பிச்சிங்களா? ரம்ஜான் போகிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துணி வந்து இறங்கிடுது மூட்டை. ஒவ்வொருத்துக்கும் 5 துணி இருக்குது. 5 கைலி, 5 ஜுப்பா, 5 தொப்பி வச்சு அனுப்பிச்சு எல்லாம் ஆபாத் ரஹிங்க ஆபாத். இப்போ நான் ஃபிக்கர் இல்லாமல் பாடம் நடத்துவேன்ல அப்படின்னு 100 நாயகம் இன்றைக்கி எஜமான் சொல்லிக்கிறாங்க. அறிஞ்சிங்களா? 0 ஆனாலும் அதில் கடைசியில் மேலே கொண்டு தர்ற பாருங்க. என்ன எதுக்கு சொல்ல வர்றேம்மா, அந்த துவாவுடைய அருமை விளங்கிச்சுன்னா, அந்த புகாரி ஹதீஸ் வருது, மண்ணை தொட்டால் கூட பொண்ணு ஆகுதுன்ட்டாங்க. அது என்ன மாதிரி துவா? யார் ரிவாயத், யாருங்க ராவி, யாருங்க? உக்பத் இப்னு அபி ஜஅதின், உர்வத் இப்னு அபி ஜஅத் ரலியல்லாஹு தஆலா. அந்த மாதிரி துவா வாங்குறது இல்லை. வாப்பா அம்மா கிடைச்சா ஒரு நியமத்து, அது ஷேக் கிடைச்சா அது ஒரு பெரிய நியமத்து. அது எதுக்கு பேச்ச ஆரம்பிச்சது இங்கே திடீர்னு இங்கேருந்து? வக்த். 3வது ஒரு பெரிய நியமத்து எதுங்க? நேரம். நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாது. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எடுத்த உடனே கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். நேரங்களை வீணாக கழிப்பதை விட்டும் உஷாராக இருப்பார்கள், வீண் வேலைகளை விட்டும் தவிர்த்து கொள்வார்கள். அப்புறம் தான் மற்றதெல்லாம் தொழுகை நோன்பு சக்கம் எடுத்தவொன்னே அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் சொல்லிவிட்டு தொழுகையில் பயபக்தியாக இருப்பார்னு சொல்லிவிட்டு வீண் வேலைகள் செய்ய மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணா? ஜக்காத்து கொடுப்பாங்க, நோன்பு வைப்பாங்க, ஹஜ்ஜி செய்வாங்க, அங்கே போவாங்க, இப்படிலாம் செய்வாங்கன்னா பின்னாடி நேரத்தை வீணாக்காது. அதில் உஷாராக இருக்கும். இப்போ நேரத்தை குர்ஆன் ஓதுது, தஸ்பீஹாத்துக்கு ஓதுங்க. ரமலான் அல்லாஹ் கொடுத்த நேரங்களை வீணாக கழிக்காமல், எந்திரிச்சா அல்லாஹ்வை கொண்டு எந்திரிங்க, உட்காந்தா அல்லாஹ்வை கொண்டு எந்திரிக்கணும், பார்த்தா அல்லாஹ்வை கொண்டு பார்க்கணும்.
எந்த தேவையை முன்னோக்கும் போதும் அல்லாஹ்வை கொண்டு முன்னோக்குங்கள். அல்லாஹ் தஆலா செல்லும் இடமெங்கிலும் வெற்றியும் வாழ்வும் அவனுடைய அன்பும் ரிதாவும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்வாழ்வை நசீபாக்குவானாக. ஒவ்வொரு தேவையும் அவனை கொண்டே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய முனீபீன்கிற ஜமாத்தில் நம்மை அல்லாஹ் சேர்த்து அருள்புரிவானாக. ஒவ்வொரு தேவையும் நமக்கு எதிர் வருகிற பொழுதும் அல்லாஹ்ட்ட ருஜுவாய் இந்த தேவையின் பக்கம் நாம் முன்னோக்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. தேவையை நிறைவேறுகிற நேரத்திலும் நிறைவேறி முடிந்த பின்பும் அல்லாஹின் பக்கம் ருஜுவாகக்கூடிய நல்பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை சதா உள்ளத்திலே நினைத்து கண்ணிலே தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நம் பெற்றோர்களுக்கு நீண்ட வயதையும் ஆஃபி சலாமத்தை கொடுத்து அவர்களை ஹிதமத் செய்து துவா பெறக்கூடிய நல் பிள்ளைகளாக நம்மை ஆக்குவானாக. நம்ம ஷேகுமார்களுடைய துவாவை பெறக்கூடிய நல்ல முரீதுகளாக நம்மை ஆக்குவானாக. இந்த புனிதமிகு ரமதானை இவ்வாறு அல்லாஹை பற்றி பேசி கழிப்பதற்கு தௌஃபீக் செய்த அல்லாஹ் இன்னும் பல ரமதானை இன்னும் பல்லாயிரம் மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்வதற்குண்டான வாக்கியத்தை இஹ்லாஸுடனும் இன்னும் அல்லாஹ் தஆலாவுடைய ஆஃபியத்துடனும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த மதரசாவுக்கு அல்லாஹ் இன்னும் பிரம்மாண்டமான சொந்த பில்டிங்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானு அங்கே உட்கார்ந்து அல்லாஹ் பற்றி சுதந்திரமாக பேசுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பேசுவதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஸல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மது வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பை சொன்ன செய்தியெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நான் இது சொல்லணுன்னா இங்கே வரல, அல்லாஹ் சொல்ல வச்சான். யார் எடுத்துக்கொண்டீர்களோ எடுத்துக்கொள்ளுங்க. பாட்டு படிங்க. யார் பாட்டு சீக்கிரவங்க.